Hello, hi guys, welcome to the stream. Kumar, hi bro, Satish, hi bro. Actually, ஒரு 1 hour லேட் ஆயிடுச்சு. 1 மணிக்கு போடுறேன்னா ஒரு 1 hour திடீர்னு ஒரு சின்ன ஒர்க் அதனால 2 மணிக்கு தான் போகிற மாதிரி இருக்குது. இது பொரி பஜ்ஜி ஸ்பெல் யூஸ் பண்ணுங்களா ப்ரோ? நீ என்ன ப்ரோ டெய்லி ஒரு நாளைக்கு ஒன்று சொல்லிட்டு வர? வெல்கம் டெக் ப்ரோ. ஹாய். லாஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? லாஸ்ட் எபிசோடில் நம்ம தலைவன் வந்து அவன் சிஸ்டருக்காக டார்க் ஸ்பெல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு இது போச்சு. இந்த இந்த கம்ப்ளீட் ஆகாத இந்த ஒரு ஷெல்ஃபில் ரைட் சைடில் இருக்க ஒரு போர்ஷன் கண்டுபிடிச்சோம் நம்ம. இந்த பிளேஸ் எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ப்ரொக்ரெஷன்னு பார்ப்போம். ஸோ ஸ்டோரி அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நம்ம வந்து கரெக்டாக தான் எனக்கு கொடுத்தேன். ஆடியோ கரெக்டாக கேட்குதா? Glacier. Bro, 3 useful spells for attack. Glacier தான் இருக்கே. Glacier நம்மகிட்ட இருக்கு, வச்சிருக்கனே. இருக்கே, ஃபர்ஸ்ட் ஸ்பெல் அதுதான் Glacier. ஆமா, அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு ப்ரோ. பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு. பெரிஸ் ஃப்ரீஸ் பண்ணுமா? ஓகே, இருங்க பார்ப்போம். இப்போ என்ன மிஷன் இருக்கு ஆக்சுவலா? லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரெண்ட் காப்ளின்ட்ட நம்ம வந்து இதை பற்றி பேசலான்னு சொல்லியிருப்போம் அவன்கிட்ட. அவன் இந்த சென்ஸ் ஐயோ பேரில் மறந்து போச்சு. அவன் பேரை மறந்துட்டேன். ரைட். ஸோ அவன் பேர் என்ன? எனக்கே மறந்து போச்சு. ஒரு சாருங்க பெஸ்ட்டாக உள்ள இருக்கும் பேர் செபாஸ்டியன். செபாஸ்டியன் சிஸ்டரை பற்றின விஷயத்த காப்ளின்ட்ட சொல்லும்போது காப்ளின் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். பட் இருந்தால் பேசி பார்ப்போம். நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ண இவர் வந்து என் ஃப்ரெண்ட் காப்ளின் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கு அவன் மாட்டேன்னு சொல்லியிருப்போம். பட் இதெல்லாம் போய் பேசணும். பாப்பி கூப்பிட்டுருக்கா இதுக்கு. ஃபைண்ட் அவுட் ஷீ லெஃப்ட் டு த டிராகன் எக்கா கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் டிராகன் எக்கை கொண்டு நம்ம கொடுத்துட்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக அந்த டிராகனோட எக்கை எடுத்திருப்போம். ஸோ ரிட்டன் கொடுத்துட்டு வந்துட்டோம். பட் அதுக்கப்புறம் திரும்பி பாப்பி என்னன்னு சந்திக்கணும். ஸோ இது ஹலோவும் வர இது சைட் மிஷின் கொஞ்சம் முடிக்க தான் வரும். கமெண்ட் பார்த்துருங்களா? மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. புதுசாக பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு பாப்பியை பார்த்துட்டு வருவோம். சின்ன மிஷின் போகிற வரல நமக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும். அப்புறம் அதுக்கப்புறமேட்டு ஒன்று ஒன்றா ரீகால் பண்ண ட்ரை பண்ணுவோம். 150 இந்த டைரக்ஷன். கைஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா? லைவ் பார்க்குறவங்களா சாப்பிட்டாச்சா? இல்லை சாப்பிட்டு லைவ் பார்க்குறீங்களா? லூமோஸ் போட்டாதான்ப்பா கொஞ்சமாவது தெரியுது. ஸ்டார்ட் த ஃபைட் மேட்ச். ஸ்டார்ட் த ஃபைட் பாய். அவ்வளோதானா? இன்னும் 2 குத்துக்கடா விழுவீங்களே. அடிச்சுக்கிட்டு உருள்வானுங்க இந்த தரையில. ஏதோ மூடு சரியில்லை போல. அடிச்சுக்கிட்டு பீஸா கவசமா விழுவானுங்க. ஒரு கவசமா தள்ளிட்டு விடுவோம். நல்லா இருக்கும் பார்க்கவே. எக்ஸ்கியூஸ் மீ, டோரை தரங்க. தேங்க்யூ. Someone's been paying attention in Madam Big. யார் இங்க கிளாப் பண்றாங்க? என்னமோ பண்ணுது நம்ம.
வாய் மட்டும் தான் ஆச்சு, இது ஒன்றும் வரல. நல்லா இருக்கே இது மேஜிக்கு. நெருப்பிடிச்சிச்சு வாயில. ஏமா ஏமா ஆக்சுவலா என்பிசிஸ் மேல ஒன்றும் ஆகாது. அவன் கை தட்டுறான், சவுண்ட் வருது. இவன் என்ன பண்றான்? ஏய் என்னடா பண்ற நீ? இந்த பொண்ணு நெருப்பு மூழ்கிட்டு டிராகன் மேல நெருப்பு ட்ரை பண்ணுது. அதான் வாயில நெருப்பு பிடிச்சிக்குது. நல்லா இருக்கு. சில பல கோளாறுகள் இதே மாதிரி இருக்கும் போல இருக்குது கேம்லயும். Oh good, you're safe. There you are. Oh, that's you were it? in such a state when you left. The poachers got to my gran. Someone recognized me in Hauntel Hall and they got to her. What do you mean? Is she Hauntel Hall. alright? She's fine, thank goodness. But they were at her house, our house. They assumed I'd sent the egg there. She said they took the whole place apart looking for it, screaming that we'd cost them everything. Okay. I'm sorry, Poppy. I'm glad she's alright. I don't think either one of us could have anticipated that. I should have known. I underestimated the poachers. And now another creature's in danger. What do you mean? The poachers refused to leave empty-handed, so they took valuable journals that Gran had discovered when she was researching rare creatures. One of them contained theories about a secret hiding place of the Snidget, long thought to be extinct. Okay. Snidget never stood. Exactly what kind of creature is a Snidget? It's a small bird with golden feathers. It's incredible. It has rotational wings that allow it to dart quickly in any direction. In fact, the golden snitch in Quidditch is based on the Snidget, which barbarically was actually used in the sport hundreds of years ago. 100 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டுக்கு அந்த பறவை யூஸ் பண்ணிருக்காங்களா? Why would Snidgets be valuable to poachers? They could make more money with Snidgets than they ever would have fighting dragons. The golden Snidget's feathers and eyes are incredibly valuable. That's why they're believed to be extinct. They were hunted out of existence by wizard kind. If the poachers found some now, I can't bear to think about the horrific way they'd be bred and killed for profit. இனமே அழியற நிலையில இருக்கான். Where exactly are these Snidgets allegedly hidden? Gran says the journals were a bit cryptic, which is good. Perhaps the poachers won't be clever enough to find the birds. From what she recalls, the journals only noted that the key to finding them lay in the moonlight. Gran thinks it can be narrowed down to a handful of locations. Okay. I take it you aren't going to let the poachers anywhere near the Snidgets. Gran wants me to stay out of it, but I know she's devastated that poachers might go after the Snidgets, if they still exist. We had the element of surprise on our side when we saved that dragon, but the poachers will be watching for us now. We need allies, others who hate the poachers enough to help us, who value creatures as much Merlin's beard! You're a genius! The centaurs! They'd want the Snidgets protected at all costs. Sounds as if we need to go and talk to the centaurs. We'll need to be careful in how we approach them. Tensions with them are high. Still, I think they may be our only hope. Let me think on it. I'll let you know as soon as I have a plan. Okay, இது முடிஞ்சது. Just got home. அந்த creature தேடி போகணும்னு நினைக்கிறேன். இல்லையா? நாங்கள் கூப்பிடுவான்னு நினைக்கிறேன். அப்போ மெயின் விஷயம் தான் போகணும். அமித்கிட்ட போய் தான் என்னன்னு பேசணும். பாருங்க. அதுக்கு முன்னாடி ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்டுக்கு போயிட்டு என்ன என்ன இருக்கு, என்ன என்ன இல்லை எல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு ஃபுல்லாக எக்யூப் பண்ணிட்டு அப்புறம் திரும்பியும் போவோம்.
This will be more useful when I have something to identify. ஏன் ஃப்ரேம் பிரியிற மாதிரி இருக்கு? போர்ஷன்ஸ் இருக்கா? 6 9 7 8 8 25 விகனுவல் போர்ஷன் இருக்கு. அதான் பிரச்சனை. ஓகே, ஒரே ஒரு பழம். ஓகே ஓகே ஓகே, இருங்க, இது எடுத்துட்டு வந்துடுவோம், அதுக்கப்புறமேட்டு பார்ப்போம். டாய் இந்த பக்கம். கைஸ், எத்தனை பேர் இந்த கேமை கிளைம் பண்ணிட்டீங்க? எத்தனை பேர் எவ்வளோ ப்ளே பண்ணியிருக்கீங்க? அது இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. கிளைம் பண்ணலைன்னா தயவு செய்து போய் கிளைம் பண்ணிடுங்க. எபிக்கில் ஹாக்வர்ட்ஸ் லெகசி ஃப்ரீயாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் காசு கொடுத்து வாங்கி இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு வருத்தப்படாமல் இருக்கேன். நான் ஒரு வாரத்துக்கு வருத்தப்பட்டேன். கிளைம்டு சூப்பர் ப்ரோ. இன்னைக்கு தான் கடைசி நாள். கெடு கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு தான் கடைசி நாள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஓகே. ஆடியோ 2 வரும்னு ஒரு லீக்ஸ் ஒன்று வந்திருக்கு ப்ரோ. அது என்ன நினைக்கிறீங்க? ஆடியோ 2 வரும்னு நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் டைம் மைண்டில் ஆடியோ 2 இந்த கிறிஸ்மஸ்க்கு வாங்கலான்னு நான் ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஒரு நிமிஷம், கிரிஃபின், புது கிரிஃபின் குட்டி இருக்குமே. அடுத்த போர்ஷன்ஸு இதை தூக்கி மாற்றிக்குமா? 3 ஐ ऊपर ऊपर जाता हूँ 3 ओके. ப்ரோ ஸ்ட்ரைட்டனிங் போர்ஷன் பண்ணுங்களா? அப்படின்னா அப்படி ஒரு போர்ஷன் இருக்கான்னு? அப்படிலாம் இல்லையே, எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்லை. நீங்கள் இது வேறு எதையோ பார்த்துட்டு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மேபி அது டிஎல்சியாக கூட இருக்கலாம். ஐ மீன் டிஎல்சினா மாடட் வெர்ஷனாக கூட இருக்கலாம். ஸ்பெல்லன் டேமேஜ் ரெசிஸ்டன்ஸா? டேமேஜ் ரெசிஸ்டன்ஸ் சரிங்க, பார்க்குறேன். ஓ, ஸ்ட்ரென்தனிங் போர்ஷனாக தான் அப்படி போட்டு வச்சுருக்கீங்களா? இல்லை நான் தப்பாக படிக்கிறேன்னா இல்லை நீங்கள் தப்பாக போடுறீங்களா? எனக்கு அதை மட்டும் சொல்லிடுங்க. எனக்கே ஒரு டவுட் வருது. ஒரு சில டைம் நான் தப்பாக படிப்பேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட்டு ஒரு சில டைம் ஒரு சில விஷயத்த நான் தப்பாகவும் புரிஞ்சுப்பேன். ஒரு ஆர்வத்தில் வேகமாக படிப்பேன், தப்பாக படிப்பேன். அதான் கேட்குறேன். எப்படின்னா அந்த ஸ்டார்டிங் லெட்டர் பார்த்தா நம்ம இந்த வார்த்தையாக்குன்னு அசீவ் பண்ணிப்போம்ல, அந்த மாதிரியான ஒரு ஹோபியா எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கோகுல் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. இது ப்ரோ என்ன கேம் ப்ரோ இது? இது வந்து ஹாக்வர்ட்ஸ் லெகசி ஹாரி பாட்டர் மூவி பார்த்துருந்தீங்கன்னா இந்த அதோட கேம் வெர்ஷன். இது வந்து எபிக்கில் ஃப்ரீயாக இருக்குது. எபிக் ஸ்டோரில் ஃப்ரீ. ஸோ கிளைம் பண்ணிச்சுக்கோங்க. கேம் 3000 ரூபா கேமு ஃப்ரீ விட்டுருக்கான். பிசி இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபோனில் க்ரோமில் எபிக் ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு உங்கள் மெயில் ஐடியில் வச்சு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண எபிக் ஐடி க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே இது கூட கேமை நீங்கள் வந்து ஃபோனில் அந்த அக்கௌண்ட்டில் க்ளைம் பண்ணி வச்சுக்கிட்டா எப்போ பிசி வாங்கினாலும் நீங்கள் வந்து அதை ப்ளே பண்ணலாம்.
ஸோ அதனால தயவு செய்து கிளைம் பண்ணிடுங்க. ஏய் குட்டி, ஆக்சுவலி இந்த கேம் தான் போன மாதம் தான் வாங்கினேன். இந்த மாதம் அதை ஃப்ரீ விட்டுட்டான் ப்ரோ. அதனால ஒரு 3 நாளாக ஒரு வாரமாக எனக்கு கேம் போடவே மனசே வரல. போச்சு எங்கள் பசங்க ஓட்டுன்னு ஓட்டினானுங்க. ஃப்ரீயாக ஒரு கேம் எதுக்கு காசு கொடுத்து வாங்கினா அப்படின்னு ஓட்டுன்னு ஓட்டினாங்க. அதனால அது வந்து வெளியே வர முடியல. அது அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஆனால் வந்து அது அப்படி நிலமை அப்படி இருக்கு. என்ன பண்ணுறது? கரெக்டாக நம்ம வாங்குற கேமை தான் வந்து ஃப்ரீ விடுவாங்க. இதே மாதிரி எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு. எந்த மாதிரினா இப்போ ஹாக்வர்ட்ஸ் லெகசி போன வருஷம் இல்லை, ஒரு 1-2 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா பால் கைஸை ஃப்ரீயாக அமௌண்ட் கொடுத்து வாங்கினேன் 500க்கு. அதையும் ஃப்ரீயாக விட்டானுங்க. அப்புறம் க்ரூ 2 500 கொடுத்து வாங்கினேன். அது அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு 50 ரூபாய்க்கு கொடுத்தானுங்க ஸ்டீமில். 500 எங்கே இருக்குது, 50 ரூபா எங்கே இருக்குது நினச்சி பார்த்துக்குங்க. தண்டர்பி போர்ஷன், மேக்ஸ் போர்ஷன், எண்டூரஸ் போர்ஷன் இருக்கு ப்ரோ. இருக்கே, எண்டூரஸ் போர்ஷன் இருக்கு, தண்டர்பி போர்ஷன் இருக்கு, மேக்ஸிமம் இருக்கு. ஓரளவுக்கு எல்லாத்துலேயும் ஒரு 6க்கு மேலே இருக்கு. போதும், ஆவரேஜாக இருக்குது. போதும் தான், ரொம்ப வேண்டாம் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸோட ஹாரர் கேம் லைவ் போடு ப்ரோ. ஹாரர் கேம் நேற்று கூட தான் விளையாண்டுட்டு இருந்தோம். ஆனால் லைவ் போடணுன்னா அது என்ன பிரச்சனைனா, இப்போ வந்து இந்த சேனல் எந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் சேனல்னு இன்னும் என்னாலேயே இன்னும் இது ஃபோக்கஸ்டாக பண்ண முடியல ப்ரோ. எப்படி சொல்கிறதுனா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒரு சேனல் பிஜிஎம்ஐ மட்டும் போடுவாங்க, காம்படிட்டிவ் கேம்ஸ் ஆடுறவங்க. ஒரு சேனல் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் மட்டும் ஆடுவாங்க, அந்த மாதிரி காம்படிட்டிவ் போவாங்க, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஆடுவாங்க. எனக்கு அதுவும் விளையாட பிடிக்கும், ஸ்டோரியும் விளையாட பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸோட மல்டிபிள் ஹாரர்ஸ் விளையாடுறதும் எனக்கு பிடிக்கும். என்னால் அப்படி விட்டுட்டு போக முடியல. ஒரு மாதிரியாக என்ன ஜேர்னர்னு எனக்கு, அதாவது சேனல் ரன் பண்ணுறேன் எனக்கே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இன்னொன்று, சப்போஸ் நம்ம சரி ஒன்று மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வேறு யாராவது வந்து எதோ விளையாட போகலாம் அப்படிங்கும்போது எனக்கு அது நோவும் அவங்ககிட்ட சொல்லவும் முடியல. அந்த மாதிரி நான் நோ சொல்ல மாட்டேன் மேக்ஸிமம். அதனால சரி வாங்க போவோன்ட்டு அதை டவுன்லோட் பண்ணிட்டு அதை விளையாட ஆரம்பிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு, நிறைய கேம்ஸ் வச்சுருக்கேன், நிறைய அப்டேட் வந்துருச்சு. இப்போ பால்வேர்ல்டு புது அப்டேட்டு. யார் சப்ஸ்கிரைப் பண்ணது? ரோமன் ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம். ஆர்ஆர் ரோமன் 135, ஹாய் ப்ரோ, நியூஸ் மெம்பர், வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ. அதனால எனக்கு வந்துட்டு எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் பெர்சன் நோ சொல்ல இன்ட்ரெஸ்ட் வராது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, சரி எதுனாலும் பார்த்துக்கலாம், நீ போடு, என்னன்னாலும் பரவாயில்ல விளையாடுவோம் அப்படின்னு விளையாடுவேன் நான். ஆனால் நான் விளையாடுற கேம் மேக்ஸிமம் நான் வந்து என்னோட எஃபர்ட் கொடுத்து மேக்ஸிமம் ரேங்க்ல இருப்பேன். பிஜிஎம்ஐல அப்போது விளையாடும்போது சொல்கிறேன், அப்போ விளையாடும்போது நான் வந்து பிளாட்டினம் ரேங்க்ல இருந்தேன். ஃப்ரீ ஃபயர்ல ஆகட்டும், ஃப்ரீ ஃபயரில் டைமண்ட் வரைக்கும் புஷ் பண்ணியிருந்தேன். கால் ஆஃப் டியூட்டியில் ஒரு ரேங்க், அது மறந்து போச்சு, பேர் மறந்து போச்சு. ஃபார்லைட்னு ஒரு கேம் இருக்கும், அதில் மித்திக் தான் வந்து, அதாவது மித்திக் யாரை கொடுப்பாங்கன்னா சர்வரில் 300, அதாவது இந்தியன் சர்வரில் டாப் 300 பிளேயர்ஸ்க்கு அதை கொடுப்பாங்க. அதுக்கு முந்தின ட்ராக் நான் அந்த ஃபார்லைட்டில் நான் அந்த இருந்தேன். வேல்ரண்ட் பார்த்தா வேல்ரண்ட்டில் என்னால் முடியல, அவ்வளோ எய்ம் எனக்கு கிடையாது. அதனால் வேல்ரண்ட்டில் நான் சில்வர் பிளேயர். நான் ஸ்டில் 2020 விளையாடுறேன். எனக்கு இன்னும் நான் சில்வர் லாபியில் தான், எப்படி சொல்கிறது, மதுரை என் கோட்டடி அடி மாதிரி, இந்த மாதிரி சில்வர் என் கோட்டடி வந்து என்கிட்ட விளாட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சில்வர் லாபிஸ் மெயின். ஸோ அதனால் அது வந்து என் மெயின். இது கால் ஆஃப் டியூட்டி எப்போயாவது ப்ளே பண்ண சும்மா ரேண்டம் நேற்று நைட் கொஞ்ச நேரம் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோதானே தோற்று. இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸில் போகிறேன், எனக்கே கன்ஃபியூஸ்டு, நான் எந்த கேம் ஆடுறேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஆனால் எனக்கு கேம் விளாடணும், எண்ட் ஆஃப்ல ஒரு கேம் விளாண்டா தான் ஒரு மாதிரி நைட் தூக்கம் வருதுன்னு வச்சுக்கலாமே, ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏதோ ஒரு கேம், சம் கைண்ட் ஆஃப் கேம், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட விளாடணும், தனியாக மட்டும் விளையாடக்கூடாது. பட் ஸ்டோரிஸ்னால் படம் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 3 hours to 4 hours கொஞ்சம் இன்ட்ராக்டபுளாக நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ அதனால தான் அது விளையாடுறது. நான் இப்போது வீசில் உட்காந்துட்டு இதுதான் போக்கிமான் வேண்டி தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனால் இது ஒரு வாரமாக போடலையா, சரி இன்னொரு சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் என்ன சொன்னார்னா, ப்ரோ வந்து
நீ ஒரு கேம் எடுத்துனா தயவு செய்து முடிச்சிரு ப்ரோ, முடிச்சு நீ என்னன்னாலும் பண்ணு ப்ரோ அப்படின்னு இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டைம் அவர் ரெக்வஸ்ட் பண்ணாரு. அதனால இது முடிச்சிடணும்னு ஒரு இதில் இன்னைக்கு வந்திருக்கேன் நான். எனக்கு நிறைய பெரிய கேமோட சின்ன சின்ன கேமுக்கு பயங்கரமான எமோஷன்ஸ் இருந்திருக்கு ப்ரோ. இப்போ லிம்போ ஆகட்டும், வெண்பாலாம் நான் நிஜமா லைவ் பண்ணிட்டு இருக்கும்போது அழுதேன். பட் அதை நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணணுமோ அவ்வளோ நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். அதை நான் அது என்னன்னு தெரியல, அது ஒரு அந்த வெண்பாங்கிற கேம் வந்து கேமுங்கிறத தாண்டி வரும்போது ரொம்ப இன்டர்னலாக கனெக்ட் ஆகிடுச்சு அது எனக்கு. ஆனால் லைவ்ல அழுதுருப்பேன், ஆனால் அது வந்து அதில் தெரியாது, சத்தமாக அழுதுருக்க மாட்டேன். ஆனால் நான் நிஜமாவே அழுதேன், அவ்வளோ ஃபீல் பண்ணேன் அந்த அந்த சினாரியோ, அவ்வளோ ஃபீல் பண்ணது. நான் அவ்வளோ நல்லா இருந்தது அந்த மாதிரி ஒரு சில கேம்ஸ் எல்லாம். ஸோ அதனால எனக்கு இதுவுமே விட மனசு வர மாட்டேங்குது. ஐயோ தெரியும், இஎஃப் கொடுக்குறதுக்கு 4 போல 3 கொடுத்துட்டு 3க்கு போல 4 கொடுத்துட்டேன். ஆமாம் ப்ரோ. எது புரியல குஸ்? நான் தப்பா படிக்கிறேன்னா நீங்க விளையாட்டுக்கு போடுறீங்களா? எனக்கு அது சொல்லுங்க. அப்படி ஒரு போர்ஷன் இருக்கு. எல்லா கேம் போட ட்ரை பண்ணுங்க. ஐ லவ் டு வாட்ச் ஆல் டைப் ஆஃப் கேம். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் ப்ரோ. கேம் இஸ் எமோஷன். ஷார், கேம் இஸ் ஆல்வேஸ் எமோஷன். எப்படி சொல்றது, நான் வந்து நான் இல்லை இன்னொரு 14 டேஸ்ல நான் வந்து இல்லைங்கிற சுச்சுவேஷன்ல எனக்கு இது பயங்கரமா எனக்கு இது ஹெல்ப் பண்ணிருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருந்திருக்காங்க. அது டீட்டெயிலாக நான் அதை சொல்ல விரும்பல லைவ்ல. அப்படி ஒரு 14 டேஸ்னா இது எந்த 14 டேஸா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு 14 டேஸ் எல்லாத்துக்கும் உயிர் பயத்தையே காட்டினானுங்க. அந்த 14 நாள்ல இருந்து தப்பிச்சு வந்தவன் நான்லாம். இல்லைன்னா அப்பயே அப்படியே வேனிஷ், அந்த என் கேம்ல தேனோஸ் ஸ்னாப் போடுற மாதிரி ஸ்னாப்ல போக வேண்டியவன் நான்லாம். அப்போ எனக்கு இது ரொம்ப மென்டலி ஆகட்டும் ஃபிசிக்கலி ஆகட்டும் பயங்கரமாக எனக்கு இது ஹெல்ப் பண்ணுச்சு. அதனால எனக்கு இது விட மனசே வர மாட்டேங்குது. ஒரு மாதிரி ஒரு ஹார்ட் கைண்ட் ஆஃப் ஃபீல் நல்லா இருக்கு. அதனால எல்லாத்துக்கும் போட்டு கொடுத்துட்டுனா ஒன்றுக்கு மட்டும் கொடுக்கல. ஜெயின் ஃப்ராட் இங்கே இருக்கு வரல. ஓய் தவிர கரெக்டாக அந்த மேலே இருக்கு. சை நான் மேலே முதுகிட்ட சொல்ல வந்தேன். பின்னாடி போகுது ப்ரெஸ்ஸு. பின்னாடி தேய்ச்சிட்டு பின்னாடி தேய்ச்சிருக்கலாம். அதனே பின்னாடி தேய்ச்சிட்டு முன்னாடி தேய்க்கிற பழக்கம். சை சூற பையன்டா நீ. இன்னைக்கு வேற ஈரோட்டில் தலைவர் விஜய் அவர்களின் கட்சி மாநாடு. அது வேற போகணும்னு யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனால் போக முடியல, சில பல பர்சனல் ஆக்ஷனால அதுவும் போக முடியல. லைவ் தான் பார்த்துட்டு இருந்தேன், இதில் பாலிமர்ஸ் நியூஸில் பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் நல்லா போச்சு ஆக்சுவலாக. இன்னைக்கு கொஞ்சம் தான் பார்த்தேன், பட் நல்லாச்சு. டிவிகே அப்படின்னு சரியான க்ரௌடுங்க ஈரோட்டில். நான் யோசிப்பேன், ஈரோட்டில் எங்கடா இத்தனை பேர் இருந்தீங்க, இவ்வளோ க்ரௌடு எங்கே இருந்துடா வந்தீங்கிற மாதிரி இருந்தது எனக்கு பார்க்க. லைவ்ல பார்க்கும்போது அவ்வளோ பேர் இருக்காங்க, ஜேன்னு இருந்தாங்க. அதை ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஒரு வேலை இருந்தது, அப்படியே பண்ணிட்டே அதுவும் பார்த்துட்டு இருந்தேன். டிராஃபிக் ஆக்சுவலாக அது அதனால பயங்கரமாக சிட்டிக்குள்ள டிராஃபிக்கு. மீட்டிங் வந்திருக்காங்களா, அதனால எல்லாத்தையும் ரீடைரக்ட் பண்ணுறதாகட்டும், இல்லை அதை பார்க்க போயிட்டு ரிட்டர்ன் வரவங்க ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல, அதனால கொஞ்சம் டிராஃபிக்கு. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ப்ரோ டூம்ஸ்டே ஃபர்ஸ்ட் ட்ரைலர் பார்த்தீங்களா? டூம்ஸ்டே ஃபர்ஸ்ட் ட்ரைலர் நோ ப்ரோ, நான் வந்து பார்க்கலாம். ஷுவராக நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் இப்போ தான் வந்து எப்படி சொல்கிறேன், இந்த கேமு, இந்த வெப் சீரீஸு, இந்த அனிமே அப்படிங்கிறதுல புதுசாக இப்போ என்ட்ராகிற நியூ பார்ன் பேபின்னு வச்சுக்கோங்களேன் என்னோட கதைக்கு. ஸோ இப்போ தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன், ஒன்றொன்னா எனக்கு ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கு. அதனால் டைம் எடுக்கும். நான் அதுக்கப்புறம் உங்கள் டூம்ஸ்டே கனெக்ஷனுக்குள்ளே நான் வந்துடுறேன், பார்ப்பேன். அவெஞ்சர்ஸ் டெஃபினெட்லி ஓகே. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே சொல்கிறீங்களா இல்லை வேறு டூம்ஸ்டே சொல்கிறீங்களா? இல்லை எனக்கு அவெஞ்சர்ஸ் மட்டும் தான் டூம்ஸ்டே. ஆமாம் ப்ரோ, நானும் லைவ் பார்த்தேன். லைவ் ஃபுல்லாக எல்லாம் என்னென்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா இன்னும் நோட்டீஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு லைவ்ல என்ன பண்ணுவாங்கன்னா டிவிக்கு ஸ்பேம் பண்ணுவாங்க. பட் இப்போ என்னென்னா அவர் பேசுகிறத கேட்டு என்னன்னு தெரியல,
பட் ஒரு சில பேர் இந்த பிரச்சனையை பற்றி பேசுங்க, இப்படி ஒரு இஷ்யூ இருக்குங்கிறது அது விஜய் சாருக்கு எப்படி போகிறது கிடையாது. பட் ஆனால் இவங்க பார்லிமெண்ட் நியூஸுக்கு உட்காந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்தேன் இன்னைக்கு லைவ்ல. அது மாதிரி சம் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே, ஏதோ சம்திங் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு தோணுது. விஜய் சார் நாளேன்னு சொல்லிட முடியாது, பட் ஏதோ ஒரு சொசைட்டியில் ஒரு சேஞ்ச் இருக்குப்பா. 2026 தெரிஞ்சிடும், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிடும். எங்கள் விஜய் டிவிக்கு அப்படின்னு விஜய் டிவிக்கு ஆங்கர்ஸ்லாம் இது பண்ணுவாங்களா, அந்த மாதிரி ஆயிடும் போல இருக்கு போக போக. கேப்டன் அமெரிக்கா அண்ட் அயன்மேன் ரிட்டர்ன்ஸ்ல ஆமாம் ப்ரோ. ஆக்சுவலாக அயன்மேன் ராபர்ட் டவுனி ஜூனியர் நினைக்கிறேன், பேர் கரெக்டாக சொல்கிறான்னு தெரியல. அவர் வந்துட்டு ரிட்டர்ன் ஷோர். அவர் வந்து டூம்ஸ்டேல இருக்காது. அந்த இது நான் பார்த்தேன் ஒரு 2 நாள் முன்னாடி ரேண்டம் வீடியோவில் பார்த்தேன். என்ன சொன்னாங்கன்னா, ரேண்டம் வீடியோவில் இந்த மாதிரி அவெஞ்சர்ஸோட ஒரு ட்ரைலர் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதை அவர் யூடியூபர், அவரும் தமிழ் யூடியூபர் தான். அவர் வந்து ஹிடனில் போட்டிருந்தாரு. பட் அதையுமே கார்பரேட்ஸ் கிளாஸ் இது பண்ணிட்டாங்க, வீடியோ டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோ மட்டும் டெர்மினேட் பண்ணிட்டாங்க. அவர் கிடச்சிருக்கு, அவர் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. பட் அதை டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. அதனால அவர் சேனலுக்கு எதுவும் இஷ்யூ இல்லை. பட் அவர் தான் சொன்னார், என் சேனலுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. பட் அந்த வீடியோ மட்டும் டெலீட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து. ட்ரைலரே இது ரிலீஸ் ஆகிடுச்சு, அதில் கேப்டன் அமெரிக்கா ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுவும் சொன்னதான் நான் வந்து அந்த ஷார்ட்ஸில் பார்த்தேன். ஆனால் அது ரேண்டம் ஃபீட், அது என்னன்னு எனக்கு ஷோராக நான் பார்க்கல. அதனால ஓகே ப்ரோ. குசுவாசம் ஸ்பெல் தான் சூப்பராக பவர்ஃபுல், டைப் பண்ணுங்க. இல்லை புரியலை, அந்த மாதிரி ஒரு ஸ்பெல் இருக்குது. அப்போ நம்ம வெங்கி எதை போகணும், வெங்கி அப்படின்னு அவன் பேர் என்ன ரன்பன் படத்தில், ஐயோ அவன் பேர் வெங்கி தானே, வெங்கின்னு தான் சொல்லுவாங்க படத்தில் எனக்கு தெரிஞ்சது கேரக்டர் பேர். ஏய் செந்தில் நீ தானே அழியுமா, அது ஒரு மாதிரி தான் நல்ல மூவி. வர வர இது பெட்டு ஜாஸ்தியாகிட்டே போகுது. கம்யூனிஸ்ட் பார்த்துருக்கலாம், மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க. புதுசாக பார்க்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கோகுல் ப்ரோ ஏதோ போக்கிமான்னு போட்டிங்க, அதை நான் பாதி படித்தேன், இன்னும் மீதி படிக்கிறதுக்குலாம் டெலிட் பண்ணிட்டீங்க, என்ன கதை? ஐ திங்க் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆறாரு, ஏதோ வேறு தப்பாக போட்டிங்களே. போக்கிமான் தான் ஆரம்பிச்சிது, அதை பார்த்தேன் நான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு எல்லாமே எடுத்தாச்சு. போர்ஷன்ஸ் பக்கா. போர்ஷன்ஸ் ஓகே, எல்லாம் பக்கா. இப்போ அமித்கிட்ட போய் பேசினா வேலை முடிஞ்சுது. மாப்பாங்க மார்ச் ட்ரை பண்ணுங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு ஸ்டோரி ஃபினிஷ் பண்ணல ப்ரோ. ஸ்டோரி ஃபினிஷ் பண்ணால் மார்ச் பட்டம் நல்லா இருக்குமா, பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதே. மார்ச் சீரீஸ் கண்டிப்பாக உண்டு. மார்ச் எது மார்ச்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஷோராக மார்ச்சுக்கும் லைவ் போடுவேன். ஸோ பார்ப்போம். அதுவும் இல்லாமல் ஹாக்வர்ட்ஸ் லெகசி 2 வரதும் டீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு பரபரப்பான செய்தியாக போய்கொண்டிருக்கிறது. ஸ்பீக் வித் அமித்துங்கிறது எங்கே காட்டுது? ஓ, அஸ்ட்ரானமிட் அவர் மேலே இருக்கான். ஓகே. ப்ரோ அவர் போக்கிமான் யூனிட் லைவ் நல்லா இருக்குன்னு சொன்னார். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. நல்லா இருக்க சென்ஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண முடியல என்னால். லேப்டாப்பில் ப்ளே பண்ண முடியும், பட் ஆனால் என்ன பிரச்சனைனா அதில் எனக்கு ஒழுங்காக விளையாட வரல. ஃபோன் கம்பேரிட்டிவ்லி ஃபோன்னா டக்குன்னு ஸ்பேம் பண்ணலாம், ஒரு மாதிரி ஸ்பேம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கீபோர்டு ஸ்பேம் பண்ணால் ஒரு பயம் இருக்குது, மவுஸ் ஏதாவது உடஞ்சிருமோ, ஆல்டரத்தில் ஒரு டென்ஷன் அழுத்தி உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது வேறு. ஸோ அதனால தான் ப்ரோ போடல. அதனால தான் குவாலிட்டி பயங்கரமாக அடி வாங்குது. இன்னைக்கு 4:30 மணிக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஷார்ட்ஸ் ரெடி பண்ணி போட்டேன். அதை வந்து யார் அப்போ இருந்தா, அப்போ வந்து குமார் ப்ரோ இருந்தா நினைக்கிறேன், அவர் தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்துட்டு இருந்தார். அது அந்த ஷார்ட்ஸ் இன்னைக்கு யூடியூப்ல இது. ஆனால் இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டேன். இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டேன் தெரியாம முன்னாடியே போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபாலோ பண்ணுறதுங்க மறக்காம இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமில் சேம் பொரியுருண்டை கேமிங் இதே ப்ரொஃபைல் இருக்கும், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஆக்ஷன் ரோல் பிளேயிங் விசார்டிங் வேர்ல்டா இல்லை புரியல. ஆக்ஷன் ரோல் பிளே விசார்டிங் வேர்ல்ட்னா கைண்ட் ஆஃப் தனி கேம் சொல்கிறீங்களா, இல்லை என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலையே. கேம் ஜானரா? ஆக்ஷன் ரோல் பிளேயில் என்ன டைப் ஆஃப் ஜானர்ஸ்? ஆக்சுவலாக என்ன மாதிரி டைப் இதுக்கு பார்ப்போம், இருங்க பார்ப்போம். ஆக்ஷன் ரோல் கேம் பிளே, ஐ மீன் பிளேயிங்ஸ்.
ஓகே இது என்னது லார்ட் ஆஃப் த ஃபாலன். ஓ சோல் டைப் கேம்ஸ் எல்டர் ரிங்கு அசாசன்ஸ் கிரீட்ஸு. ஓகே ஓகே இதை சொல்கிறீங்களா? போடலாம் பிரச்சனை இல்லை. இந்த வேர்வின்ஸ் மீட்டுங்கிற மாதிரி வேர்வின்ஸ் மீட் கேம் மாதிரி வேர்வின்ஸ் மீட்டுமே ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கோளாராக இருக்கேன்னு எனக்கு தோணுச்சு, அதனால விட்டுட்டேன். ஐ மீன் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். திரும்பி இன்ஸ்டால் பண்ணுறதுனா பண்ணலாம். பார்ப்போம். எல்டரிங் தான் வாங்கணும். எல்டரிங் பார்ப்போம். எல்டரிங் எனக்கு பார்த்தேன், நான் ஸ்டார்டிங் வந்தப்போ பார்த்துருக்கேன். செம்மையான ஸ்டோரி எப்படின்னு தெரில, பட் எனக்கு அந்த ஆக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது ஊகாங்கு ஃபாலன் ஃபெதர்ஸு பார்ப்போம். ஒன்றொன்னா நம்ம ட்ரை பண்ணுவோம் ப்ரோ. ஒன்றொன்னா கூடிய விரைவில் நம்ம சேனலில் போட்டு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் கொஞ்சம் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ்க்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். எதெல்லாம் ஷார்ட்ஸாக போடலாம், ஏன்னா நிறைய கிளிப்பு வச்சுருக்கேன். ஆனால் எது இதில் ஷார்ட்ஸாக போடுறது, எது இதை வந்து வீடியோவை போடுறதுன்னா எனக்கு ஒரு மென்டார்ஷிப் இல்லை. அதனால் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஏன்னா நானே லைவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் நானே அதையும் டிசைட் பண்ணுறேன்னா கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. ஓகே இது கரெக்டாக இருக்கா இல்லை தப்பாக இருக்கான்னு எனக்கு ஒரு ஐடியா இல்லாமல் இருக்குது. ஐயோ ரொம்ப நேரம் பேசுவோம் அமித். Hello, Amit. Do I recall you saying that you speak gobbledygook? I did. Gobbledygook. I do. Speak it. Is this to do with the goblin I saw you with in Hogsmeade? It is. His name is Lodgok. We could use your help with something. He's waiting for me near a goblin mine. Would you be willing to help? Of course. How exciting. I mean, well, might this be dangerous? I think he simply wants to show me something that involves gobbledygook. If it helps, he's a friend of Serena's. Good to hear. Good to hear. If Serena trusts him, then I feel much better. ஓகே சரியானம்னா நானும் கொஞ்சம் ஃபீல் ஃப்ரீயாக இருப்பேன். நானும் உன்னை நம்புறதுக்கு இது இருக்குங்கிறான். Have you ever spoken directly to a goblin? Unbelievably, no. I'm so looking forward to it. Actually conversing in gobbledygook with a native speaker. Cannot wait to confirm subtle bits of pronunciation and tone that may have eluded me. Being self-taught and all. எப்படி gobbledygook அதாவது goblins-ஓட language இது, அது எப்படி நீ கத்துக்கிட்டான்னு தெரியல. You said you know gobbledygook, but how well? I've been reading it for as long as I've been reading English. My parents have an extensive library. Once I grew bored with the classics, I devoured goblin writings. I'd tell you some titles, but you wouldn't understand them. ஓ அவன் கொஞ்சம் இது பண்ண கடம்பட நமக்கு புரியாதாமா. ஸோ அவன் வந்து இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து அதை படிக்க ஆரம்பிச்சிருக்கான். Lodgok is waiting. Shall we go? Of course. I just want to check the pronunciation of a couple of key terms first. So I will meet you there. ஓகே கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு ஒரு சில வார்த்தைகளுக்கு வந்து அவன் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு, ஏன்னா தப்பாக பேசினா சபிக்கப்படுவான். அதனால வந்துட்டு அந்த பயத்தில் நான் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வரேன், எக்ஸாமுக்கு முன்னாடி இங்கிற மாதிரி ஒரு 8 பார்த்துட்டு வரேன், நீ போயிட்டு நான் வரேன் அப்படிங்கிறான். ஒரு நிமிஷம் எனக்கு டிசி பண்ணிவிடுவோம், நம்ம ஓட வேணாம். எவ்வளோ நேரம் ஓடுறது? ஓடினா ஓடினே இருக்கணும் இதில். என்னடா அனுமார் வாழ் மாதிரி போகுது. போய் ஃபாரஸ்ட்டில் தான் இது பண்ணும், வைல்ட் ஃபாரஸ்ட்டில். இங்கே டீப்பே இங்கேருந்து இங்கே ஒன்று வரணும். கைஸ் RDR2 வருமா வராதா? டிசம்பர் 30 தான் வரும்னு ஒரு லீக்ஸ் படி. வரும்னு நினைக்கிறீங்க, வராதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு வந்தால் சந்தோஷம், வந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு 1500 எனக்கு சேவு. இல்லை என்றால் 1500 வேஸ்ட்டு. எனக்கு இப்போ ஒரு 700 காலி ஆயிடுச்சு. திரும்பி ஒரு 1500 ரெடி பண்ணணும். என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? வந்தால் சூப்பராக இருக்கும், அதில் ஷோர். பட் வருமா? $400 meters அந்த பக்கம் இருக்கு. பறந்து போயிடும், பறந்து அடிச்சிடலாம். மலை ஏற மரம் இன்னும் ஹைட் ஆகிட்டே போகுது வேற. Let's see what's up your sleeve this time, Merlin. No need to race now, my friend. B தானே? ஓகே
Lumos, Okay. a friend who speaks gobbledygook is meeting us. Before he arrives, perhaps you could tell me why we're here. Of course. Unfortunately, presenting Ranrock with the helmet of Urtkot did not have the effect I'd hoped. Because he knew the details surrounding its plunder, he presumed I'd had help from a witch or wizard in retrieving it. Okay, சொன்னது எனக்கு புரியல. How else did he expect Goblin Kind to get the helmet back? Seems he has no interest in making amends with you. I'm afraid we do not have the luxury of rational expectation when it comes to Ranrock. Damn Bragbor and his blasted journals. Bragbor? An ancestor of Ranrock's, Bye, bro. renowned Hi, metal Kumar, worker. bro. If we are Hi, to hi, work hi, together, I suppose I must Welcome tell to the you stream, bro. more. Hi, hi. Not Sorry, long 1 hour ago, later. Ranrock sent me to collect a recently unearthed set of Bragbor's journals. They Bragbor describe repositories that Bragbor had been commissioned to build for a group of witches and wizards. What do you mean, repositories? Large, Repositories, magically huh? fortified receptacles crafted from goblin metal. Ranrock So recruited goblin others to help metal me தனியா ஒன்னு locate the இருக்குது. repositories. Goblin We உலோகம். were to search anywhere that was connected to 5 names mentioned in the journals. Rackham, Fitzgerald, Bakar, Morganach, and Rookwood. And Rockwood. Rookwood Castle. That is where we began our search. Why does Ranrock care so much about these repositories? He cares about what they contain. For centuries, wizards have refused to share their magical knowledge with goblins. Your kind will not even let us carry wands. Thus, many goblins, myself included, have spent our lives mistrusting wizard kind. His audio is okay. Ranrock was convinced that the repositories contained a magical power that wizards wanted to keep for themselves. He is determined to take it for goblin kind. But Here comes my friend Amit. Probably best to continue our conversation later. okay, நம்ம பேச்ச Greetings, Lord அப்புறம் Cock. It is an honor, sir. You speak gobbledygook. Oh, Bacalio. ஐயா எது Enough. Please do not tell me that was meant to be gobbledygook. Well, yes. Perhaps my pronunciation was a bit off. I imagine certain dialects differ. Pronunciation is not the issue. Okay, pronounce I for the barely issue there, recognize that as language. man. I trust you can read gobbledygook better than you can speak it. I can, Sir Lodgok. Just Lodgok. Just last talk. Thankfully, we only need someone who can உனக்கு decipher நம்பிக்கையே வரலையா அவன் written plans, படிப்பாங்கற நம்பிக்கையே since I வரலையா cannot join you in the mine. What written plans? And why can't you come with us? We need some idea of what Ranrock knows or is plotting. I suspect a careless loyalist may have left plans behind. And I'm unable to join you because I cannot risk anyone reporting my presence to Ranrock. All you need to do is not be seen, either by the eye above the enchanted door or a loitering loyalist. Okay, can you tell me more about the door? What else should we know about the enchanted door? The door will not open while the eye can see you. You and your friend must be invisible to it to gain access. From what I know of wizard magic, கதக்கு முன்னாடி நமக்கு தெரிய that shouldn't மாட்டோம் be பட் too அது difficult to achieve. அது திறக்கணும்னா மேபி இவன் வந்து காப்ளின் லாங்குவேஜ் பேசணும் மேபி அப்பதான் தான் கண்ணு திறக்கும் அப்பதான் ஆக்சஸ் கிடைக்கும் போல இருக்கு அதுக்கு தான் Amit and I can do this. I will await your return. ஓகே இவர் I shall வரல நம்ம see கூட you soon. Lumos. Lumos! விட்டுட்டு போறீங்களே Revelio. Lumos. பாத்தியா விட்டுட்டு போற பாத்தியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு Lumos! ஓகே Amit, come here. Blue flame location discover the mine eye. Sorry. Lumos. டக்குனு இது பயத்துல கிளிக் பண்ணிட்டேன் அது சத்தத்தை கேட்டு The door is looking at us. ஓகே அது பாக்குது என்ன அமித் பேடுவாங்க Right. Don't wish to be seen, do we? Voila. Lumos!
The mine I. Right, no dungeon குள்ள போறோம். சூப்பர். ஆஹா, காம்பினேஷன்லாம் ரொம்ப நாள் ஆகி மறந்து போச்சே. காம்பினேஷன் So rarely prepare one for reality. வெளி இருட்டா இருக்கு பட் உள்ள வெளிச்சமா இருக்கு. It's even grander than I had expected. நான் நினைச்சதோட அது பயங்கரமா இருக்கும் காப்ளின் மைன். இல்ல எனக்கு புரியல, இது வந்து போஷன் மேக் பண்றதுக்கு விஷயம் தேவைப்படுற விஷயம். அரே குடுக்குறானா? ஓகே, அந்த கதவு பிரச்சனை இல்ல, பட் இந்த கதவை ஏன் பேத்து வச்சிருக்கானுங்க? I cannot believe I met a goblin. Okay, அவன நம்பவே முடியலையாமா அவன் காப்ளினை மீட் பண்ணது. Impressive workmanship for so simple a device. Impressive workmanship aside, it's the only way forward. These machines operate on steam. Interesting. Incendio. ஸ்டீம்ல ஓடக்கூடிய மிஷின் இல்ல எலிவேட்டர்ஸ் இது. சாரிப்பா, ஓ வாட்டியா? Actually, goblins நல்ல வேலை தெரிஞ்சவங்க. I can't believe we're inside a real goblin mine. ஏடா வாட்டி மொத்தல தாங்க முடியல. சூப்பா பயந்தே போயிட்டேன். எலியா? சி, ஏதோ டக்குன்னு பாஸ் ஆகுதுன்னு ஒரு செகண்ட் திரும்பினேன் நான். I've read about mines like this, but seeing one is something else altogether. தம்பி அமித், உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்க. அவ்வளவுதானா? கேட் ஓபன் ஆச்சு, பட் ரோலர் என்னது? ஆக்சுவலா கேட் ஓபன் ஆயிடுச்சு, பட் ரோலர் பேக் என்ன இருக்கு? அந்த பக்கம் ஆக்சுவலா போக வேண்டிய வழி அந்த சைடு தான், பட் இங்க எதுக்கு போய் இதை கொடுத்துருக்காங்க? யாரோ இருக்கான், வில்ல இருக்கான், வாய்ஸ் கேக்குது. இது நல்லா இருக்கு, இங்க பாருங்க. எச்சி Lumos. இது நல்லா இருக்கானா? சரி வேணா. We need to be careful, as I'm sure you know, not all goblins are as friendly as Lodgok, to say the least. Okay. My family worked in the mines at one time. நாலு அண்ணன்கள் இருக்காங்க. காலி. ஒண்ணா அப்படியே வந்து. Come here. That was a little more than I'm used to. I'll get us through here safely, Amit. You have my word. Mineral potion இல்ல. ஃபுல்லா இருக்கு. Mineral potion ஃபுல்லா இருக்கு. Revelio. We're being watched. Search for evidence of Ragnarok plan. இந்த கதவு முழிச்சு தான் இருக்கு. மேல We won't get through as long as we can be seen by that eye. இந்த பக்கம் போக முடியாது, ஏன்னா இது க்ளோஸ். இந்த பக்கம் க்ளோஸ்டு, பட் இது பாருங்க. போலாம் போலாம் போலாம். கைஸ் 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 கைஸ், இந்த டோர்ல இருக்க சிம்பிளை பார்த்தா இந்த இந்த கைண்ட் ஆஃப் ஜாப்பனீஸ் படத்துல வர சிம்பிள் மாதிரியே இல்ல. ஐயோ, அந்த ப்ரொடக்ஷன் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, பட் ஒரு சில இங்கிலீஷ் மூவி, ஐ மீன் ஜாப்பனீஸ் மூவில இந்த மாதிரியான சிம்பிள் இருக்கும். ப்ரொடக்ஷன் கம்பெனி சிம்பிளே பார்க்க இப்படிதான் இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்டு பின் மாதிரி பார்க்க இப்படிதான் இருக்கும். அது எதுக்கு இங்க இருக்குன்னு தெரியல. ஓகே, மேல ஒரு செஸ்ட் இருக்கு, மேல போக முடியாது அதனால. I feel like a character from one of the adventure books I read during the summer holidays. டேய் சும்மா வாடா, இவன் ஒருத்தன் எதையோ புக் எழுதனே அது எழுதனே இது எழுதனேன்ட்டு வரான். Let's take a look around, Amit.
See if we can find any மேல plans. 3 goblin இருக்காங்க. Bound to be plans around here somewhere. A schematic. They're building something. I can't quite make it out. Okay, ஏதோ தயாரிக்கறாங்க, ஏதோ கட்ட முயற்சிக்கறாங்க. What could they be building? ஆனா என்ன பில்ட் பண்றாங்கன்னு அவனுக்கு ஐடியா இல்லையா. ஓகே. மேல போலாம், சுத்தற அவங்க கிட்ட தான் போற மாதிரி இருக்கே. பாருங்க. ஓகே, ஒண்ணும் இல்ல. கேண்டில் நினைச்சேன். கேண்டில். இங்கே டேரா போட்டிருப்பாங்க போலயே. இப்படிலாம் வெளியே காசு வைக்கப்படாதா, வைக்கப்படாது. வச்சா காணாம போயிடும். ஓகே ஓகே, கிளியர் கிளியர். சரிடா. ஐயோ சாரிப்பா. இங்க ஏதோ ஒன்று இருக்கு. Fascinating to see gobbledygook written in a goblin hand. The flourishes are extraordinary. Let me know if you see any more plans or schematics. We can't return to Lodgok empty-headed. ஓகே, மேல ஒரு ஸ்கீமேட்டிக் இருந்தது, கீழ ஒரு ஸ்கீமேட்டிக், மேல ஒரு ஸ்கீமேட்டிக் இருந்தது. போறது ஓகே, இது இல்ல. இது பார்த்துட்டு இங்கெல்லாம் பார்த்தாச்சு, இங்கெல்லாம் பார்த்தாச்சு. ஓ, இது ரெண்டும் ஒரே பாதை தான். இது ரெண்டுமே மேலே தான் கனெக்ட் ஆகுது. பட் இது வந்த பாதை இப்படி வந்தோம், மேலே 2 கனெக்டடு. இது பக்கம் அமித் மேலே வா. ஏச்சி, இது வேற ஒன்று. ஓகே, இதை ட்ராக் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இந்த டனலில் வந்தோமா, இதுக்கு முந்தின ஒரு டனல் இருக்கு, அதில் வந்தோமா. இதுதான் வந்த டனல். கரெக்ட், இது வந்த டனல். இப்போ இது இல்லாமல் இன்னும் ஒரு டனல் இருக்கு, அதில் போகணும். மேலே இருக்கா கீழே இருக்கான்னு தான் தெரியல. இதை பார்ப்போம். இது டோர் இல்லை. தப்பான டைரக்ஷன்ல போறேனா இல்ல, எனக்கு புரியல. இதான் இந்த வழிதான், இந்த வழிதான் இருக்காங்களா. If I'm translating this correctly, and I think that I am, they're building something rather large. பெருசா ஏதோ ஒன்னு பில்ட் பண்றாங்களா. I will get to the bottom of what they've been building down here. ஓகே, அவனால அது முழுசா படிக்க முடிஞ்சதுனா இது என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சிருமா. பட் அது பெருசா பில்ட் பண்றாங்க மட்டும் அவனுக்கு ஒரு ஐடியா இருக்கு. உள்ள ஒரு 3 பேராவது இருப்பானுங்க. 6 பேர் 5 பேர் இருக்காங்க. லாயல் 6 சொன்ன மாதிரி 6 பேர். இவனை க்ளோஸ் பண்ணிட்டு Who's there? Who's out there? guys up. What up? There you are. Rubber and white. Coming back this way. போனா பாந்துட்டு. You can't stop us. Hi. Let's get this over with. Your spells glance off of me.
நல்ல வேலை. காலியா? இல்லையே வாய்ஸ் மட்டும் வருது. வெளியே காணும். வணக்கம் வணக்கம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மாட்டா ஐயாமா. நான் அடி வாங்க. Stay close. Combination வந்து Another boiler. This place is more complex than I had expected. இவன் நினைச்சதோ ரொம்ப வந்து குழப்பமா இருக்காமா அமித் நினைச்சதோட. எது ட்ரிகர் பண்ணது தெரியல வேற. நான் வேற ஆன் பண்ணி விட்டுட்டேன். ஓகே அதுக்கு மேலே என்ன இருக்கு பார்த்துட்டு வந்துடுறேன். மறக்கடா மாப்பிள்ள தேனியில் இருந்த மாதிரி என்கரேஜி போர்ஷன் 2. இது ஏன் டோர் லாக்ல இருக்கு? ஓகே 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 இதுதான் எடுக்கணும். ஆஃப்டர் லைவ் விசி வாயா 10-4 யுவர் ஆனர். 10-4 anything important or else சும்மா தான் கூப்பிட்டேன் கடைசியில சொன்னாலும் சொல்லுவேன். நான் கேட்குறேன். வரேன் முடிச்சுட்டு வரேன். யோ கிரேசி அப்படி நம்ம பாய்ஸ்ட சொல்லி எல்லாத்தையும் வந்து ஒரு லைக் போட சொல்லியா? லைக் போட்டுட்டு ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட சொல்லு. கிறிஸ்மஸ் ட்ரீ கலெக்ஷன் நைஸ். கிறிஸ்மஸ் ட்ரீ கிடைச்சிருச்சு. லூமோஸ் வெளியே யூஸ் பண்ணி வைக்கணுமோ? ஓகே இங்கே அவ்வளோதான். செக். கீழே ஒரே ஒரு பொருள் இருக்கு. இதை நான் தான் தூக்கி போட்டேன். ஆக்சுவலா அது என்ன இல்ல இங்க ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு. Another schematic. Schematic. Are they going to build? This mine is too small for whatever it is. அதுதான் இவனை கூட்டு வந்தேன். இவனே என்னன்னு திரும்பி என்னையவே கேட்கறான். ஏதோ மாட்டிட்டு இருக்கேன். இல்லையா? பொம்பாஸ்டிக்னு ஏதோ ஒன்று இருக்கு. எதுப்பா ஆக்யூரேட்டா? பொம்பாடாவும் யூஸ் ஆகல ஆக்சுவலா. Lumos. Revelio. Lumos. இது இல்ல பாதை. ஓ மை காட். இங்க இருக்குங்க பாதை. நான் கூட பாதையில நினைச்சேன். பட் இங்க இருக்கு பாதை ஆக்சுவலா. Lumos. நல்லா அந்த இடம் பயங்கரமா சேதாரம் இருக்கு ஏதோ. ஓ மை காட். பைப்பெல்லாம் பாருங்க செம்மையா இருக்குதுங்க. இங்க எவனா இருக்கான். Blow up the loyalty sentinels with Umbada while they are charging their magic. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் மாத்தி வைப்போம். ஓகே defeat an enemy with the Chinese garbage. எங்க நம்ம தலைவன்? ஓகே ready for the fight guys. Fight க்கு மேட்ச் இருக்கான்னு பார்த்துட்டு போய்டும். Gringotts suit me sitting around all day. 4 Mind you. 6 7 பேர் இருக்கானுங்க. Hello?
அவ்வளவுதான் அவனு முடிஞ்சது. Who is it? What was that? இங்க இருந்து அவ்வளவு தூரம் போய் அடிக்குது பாருங்களா அது. ஓகே இந்த காலி. I know I heard something that time. Enjoy something. Enough of this nonsense. வாடா. You won't get away. You won't get away with that. While charging dramatic. Start பண்ணு. I don't have time for this. I won't rest. ஸ்டார்ட் பண்ணு. Get away. அவனை சொல்லுடா நீ சார்ஜ் பண்ணாதடா. ஐயோ இவன் சார்ஜ் பண்ணிட்டா. How many of them are there? நிறைய பேர் Most இருந்தாங்க. of them are meat. அமித் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டான். நான் சரி வெயிட் பண்ணலான்னு பார்த்தா அமித் ஒரு பக்கம் ஃபைட் பண்ணிட்டான். ஒரு நிமிஷம். இந்தா Revelia. இங்க ஒன்று இருக்கு. வர வழியில ரெண்டு மிஸ் பண்ணிட்டோமா? சாரி இது இப்போ ஆமா இந்த பக்கம் வர முடியல. சுத்தி நம்ம இப்படி வந்திருக்கோம். இன்னும் எவிடன்ஸ் கிடைச்ச பாடு இல்லையே. ஆக்சுவலாக அது கண்ணை மூடிதான் இருக்கு. பக்கத்துல போனாதான் கண்ணு திறந்துருச்சுல. திறந்துடுச்சு. அவ்வளவுதான். ஓகே பம்பாடா ஸ்பெல்ஸ் ஆக்சுவலாக ஒன்றுமே அதை கரெக்டாக யூஸ் பண்ண முடியல. யூஸ் பண்ண தெரியல. ஆக்சுவலா இது உள்ள போட வெளியே போகுது. இங்க ஒரு ஸ்கீமேட்டிக் இருக்குன்னு பார்த்துட்டு போய்டும். This is not good. They're building enormous drills, bigger than this mine could contain. Let's get out of here and tell Lodgok what we found. இததான் வெளியவே செஞ்சு வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா நிறைய இடத்துல அது நம்ம பார்த்துருக்கோம். மைன் பண்ற மாதிரியான ஒரு வண்டி பின்பக்கம் 3 பல் சக்கர மாதிரி இருக்கும். மைன் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருந்தது. இது வெளியவே நிறைய இடத்துல உடஞ்சிருந்தது. ஆக்சுவலா செபாஸ்டியனோட வில்லேஜ் கிட்ட உடஞ்சிருந்தது. இன்னும் ஒரு சில இடத்துலலாம் இருந்தது. என்ன இது எங்க ட்ரிகர் ஆச்சுன்னு தெரியல. இப்போ எது ட்ரிகர் பண்ணிச்சு தெரியல. நான் இங்க இருக்கு. இது இழுக்கணும். லிஃப்ட்னு நினைக்கிறேன். லிஃப்ட் ஆமா. ஆஹா கம் ஹியர். Exit the mine. Okay. I need a moment to catch my breath. This was more than I bargained for. I'm glad you came with me, Amit. Now that we know what they're up to, we can get out of here. Okay, இப்போ வெளியே போகணும். ஸோ ரகசியம் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பாதுகாப்பாக வெளியே போய் அந்த ரகசியத்தை என்னன்னு சொல்லணும். ஓகே நான் கூட அவ்வளோதான் நின்றுச்சோன்னு நினச்சேன். ஓகே நான் ஓப்பன் பண்ணுறேன். ஹலோ ஹமோரா. Lumos. Revelia.
ஓகே ஒரு ஸ்டாச்சு. ஓகே அவ்வளோதான், இடத்த காலி பண்ணிட வேண்டியதான். ஏன்னா திரும்பி யாராவது வந்து திரும்பி ஃபைட் செஷன் வர மாதிரி ஆகிடக்கூடாது. ஃபைட் பண்ண வந்துடுவாங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இடத்த காலி பண்ண பார்க்கணும். Welcome sight indeed. லிஃப்ட் ஓகேமா? லிஃப்ட் வந்துருச்சா? அமேத் நீ அப்புறமேட்டு வா. எக்ஸ்ட்ரா மேலே செஞ்சு இது கீழே எல்லாம் வரதாட்டிருக்கு. ஆமாம், மேலே இது பார்த்துட்டு கீழே ஃபுல்லாக வர மாதிரியான ஒரு சிஸ்டம். மேலேயே காட்டுது திரும்பியும். மேலேனா இது இந்த மேலேயா இல்லை இந்த மேலேயான்னு தெரில. கண்ணாடி ஆரஞ்சு ஐ ஐயா டட்டா அடடா. Revelio. இல்லை ஆக்சுவலாக மைன் விட்டு இப்போ எக்ஸிட் ஆகணும். இதுதான் மைனுக்கு உள்ளே வந்த வழி எனக்கு தெரிஞ்சு. ஓகே கரெக்டாக தான் வரும், கரெக்டாக தான் வந்திருக்கும். ஓகே ஸோ அவங்க எந்த மாதிரியான மிஷின் மேக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து நம்ம போய் சொல்லி இதுக்கப்புறம் ராக்னாராக்கோட திட்டம் என்னவா இருக்கும், எதுக்காக அந்த மைன் மிஷின்னு தெரில. ஸோ அந்த ரீசன் தெரில, அந்த ரீசன் மேபி இதுக்கப்புறம் நமக்கு தெரியலாம், தெரிய வரும்னு நினைக்கிறேன். கம்யூனிகேஷன் பார்த்துருக்கோம்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், புதுசாக பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே 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 okay. Can we please talk about... That wasn't so bad, was it? It was. It really was. I'm afraid I've had enough adventure for one day. For a lifetime, perhaps. Thank you, Amit. I couldn't have done it without you. Now, if you don't mind, I'd like to have a word with Lodcock. Understood? I'll leave you to it. Your goblin secrets are safe with me, but I get to write the book about this escapade someday. காப்ளின் பத்தி ரகசியமா அவன்கிட்ட இருக்குமா? Adieu. பட் தப்பிச்சு வந்த விஷயத்த அவன் புக் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறான். புக் எழுதுவானா ஒரு நாள். அப்படின்னா நம்ம எத்தனை புக் எழுதிருக்கணும்? சே, பப்ளிஷர்லாம் போயிட்டாங்களே. ஓகே 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 ஓகே. ஸ்பீக் டு லாட்காக். லாட்காக் நம்ம ராக்னராக் வந்து ஒரே மைனிங் விஷயமா வச்சுக்கிறாரு. ஓகே இங்க இருக்கு. இது என்ன பண்ணும்? இதை உருட்டிக்கிட்டு வரணுமா இல்லை இழுத்துட்டு போகணுமா? இல்ல, ஏய் இழுக்க முடியுது. ஓகே ஓகே ஓகே. எங்க எங்க வைக்கணும் இதை? டே தம்பி, தம்பி தம்பி போச்சு. அது பாட்டு சிவனே அங்கேயே இருந்திருக்குமோ? தேவலாம் அதை உருட்டி கொண்டு வந்து கீழே தள்ளி விட்டுட்டேன் பள்ளத்துல.
ஓகே எங்க பால் அதுக்குள்ள மேல வந்துருச்சா இல்லையே இல்ல நான் ராக்னராக்ட சி நான் பேசிட்டே அதுக்கப்புறம் போய் அது என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன் லார்ட் காக் என்ன விஷயம் They're building enormous drills. We found their plans. Ranrock must be searching for the repositories. I fear you are correct. Other than Rookwood Castle, however, I do not know where else he plans to search. I've been wondering Kalla about thallitu something vaanga else you melaya said before we entered the mine. adu kandingane therilla If bro you urundai share eppo Ranrock's odiruchu views, then why are you helping me? I expected Rookwood Castle to be deserted when I arrived to begin my search. So was surprised to find a witch there who had set up a sort of improvised research site. She was studying something so intently that she almost didn't notice me. When she looked up, I thought she would react with fear or disdain. But instead she did something that I will never forget. Without a moment's hesitation, she smiled and asked me to sit with her. She told me that she was a researcher and showed me a small, oddly shaped container with a strange symbol on it. She was certain it was made of goblin metal but was unable to open it. She wanted to work together. Miriam. Yes. Miriam பத்தி சொல்றியான்னு கேக்குறாங்க. How did you? Professor Fig's wife. Professor He Fig's told me of wife. her research, and I know of the container. Oh, okay, okay. And the goblin metal பத்தி The reverence with which she talked of goblins and their intelligence Lord and Doctor skill the goblin metal caught me work entirely பண்ணிருக்கான். off guard. Figோட வைஃபோட சேர்ந்து. I'd never been treated with such respect by a witch or wizard. So, to my surprise, I let her study the container if she would allow me to search the castle on my own. We parted ways, with her promising to share what she'd learned. More of Ranrock's recruits arrived, and we began to dig, eventually locating the first repository. கதை பெருசா போகும்போது Ranrock was கேரக்டரைஸ் thrilled with ஆந்துருச்சு. our discovery, but furious when I told him about Miriam. Berated me for trusting a witch when I heard she'd been killed. You think Ranrock murdered her? ஓகே அவங்க I don't want to கொல்லப்பட்டுட்டாங்களா? believe it, but I don't know. அது After அவன் that, அவன் something நம்பலையா shifted ஆனா in அது me. நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அது. I had seen how the power from the repositories was transforming Ranrock, transforming all of them. I could no longer remain a part of it. Thank you, Lord Gog, for telling me this. I tell you all of this so that you understand what is at stake. Ranrock never found all of Bragbor's journals. But the ones he did find suggest that Bragbor at some point built a repository far greater in size than the one beneath Rookwood Castle. What you've discovered here today worries me deeply. If Ranrock learns of the location of that repository, I fear we shall be destined for a great war. I will find out what Ranrock knows. Watch for my owl. ராக்னரக் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன் பார்க்க போறாரு லார்ட் காக்கு யாந்திக்காக காத்திருன்ட்டு சொல்லிட்டு போறாரு. அது நான் அவன் தேடுறது கிடைச்சிட்டா பெரிய போரே நடக்க வாய்ப்பு இருக்கான். இது ரொம்ப சீரியஸான மேட்டரா இருக்கே. ஆமா அந்த கல் என்னாச்சு? I hope Professor Fitz... I believe my next broom upgrade to be even more impressive than the last. Come by Spintwitches as soon as you can.
ஓகே, அடுத்து ப்ரூம் அப்கிரேட் வந்துருச்சு. நான் ஓல்ட் லைவ்லாம் பார்த்தா தான் புரியும் போலயே ப்ரோ. ஆக்சுவலி ஓல்ட் லைவ் பார்த்தா எனக்கே புரியல, உங்களுக்கு ஷோராக புரியாது, அது வேற விஷயம். ஆமாம் ப்ரோ, ஸ்டோரி வந்து ஸ்டார்ட்லேருந்து பார்த்தா தான் புரியும். யார் யார் என்னென்ன, யாரோட ஃப்ரெண்டு, ஸோ அப்படிங்கிற மாதிரியான கனெக்ஷன்ஸ்லாம் ஒரு ஒரு இடத்துல தெரியும். ஒரே ஒரு 3 செலஞ்சு இருக்கு, ஃபைட் பண்ணிட்டு போயிடுவோமா? வதைபடுற சாபம். இது நீங்கள் ஹாரி பாட்டர் படம் பார்த்துருந்தாலும் இது உங்களுக்கு நோக்கி புரியும் ப்ரோ. நீங்கள் ஹாரி பாட்டர் படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இது நோக்கி புரியும். இப்போது அந்த சிலந்தி மேலே நான் வதைபடுற இது அது வந்து இப்போ என் கட்டுப்பாட்டில் இருக்கும். இப்போ நான் இதை அடித்தேன்னா இப்போ இது துரத்திட்டு வந்து அடிக்கிறீங்க, அடிக்கல. ஓகே, அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருக்குது, அதான் பிரச்சனை. கீழே பக்கம் கொண்டு வரும். வந்துருச்சா? ஓகே, இப்போ பாருங்க, இப்போ அந்த பக்கம் இருக்கிறது இது அட்டாக் பண்ணும் பாருங்க. அட்டாக் பண்ணிட்டு ஹாரி பாட்டர் மூவி தமிழ் ஆர் இங்கிலீஷ்னா உங்களுக்கு இது சூப்பராக புரியும். மேக்ஸிமம் ஒரு கொஞ்ச நேரம் பார்த்தாவே அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும். மேக்ஸிமம் அந்த படத்தில் இருக்க ஸ்பெல்ஸை இதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. பெரிய புது ஸ்பெல்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. பார்த்துருக்கேன், ரொம்ப வருஷம் ஆச்சு. இன்னும் ஒரு 20 தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன், அவ்வளோதான். ஆனால் எனக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு தான். ஒரு 20 தடவை மல்டிபிள் டைம்ஸ் தமிழில் பார்த்துருக்கேன், தமிழ் டப்பில் தான். இங்கிலீஷில் பார்த்ததில்ல. இங்கிலீஷில் பார்த்தா தான் இன்னும் அந்த கதை நல்லா புரியும். நானும் தமிழில் தான் வர பார்த்தேன். ஆக்சுவலாக நம்ம யார் லார்ட் வால்டமோர்ட் என்ன சொல்லுவான் தமிழ் டப்பில், செத்து மடி. இந்த 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 வார்த்தை தான் ரொம்ப இதுவாக ரொம்ப மோசமான ஒரு மந்திர வார்த்தை, ஒருத்தவங்க சாவடிக்கிறதுக்கான மந்திர வார்த்தைங்கிற மாதிரி ஒரு இதாக சொல்லியிருப்பான். கரெக்டாக ப்ரோ? ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து என்னது பேர் ஏதோ ஒரு வருமே வரும் சாருங்க, பேர் அதுக்கு எனக்கு டக்குன்னு இதை சொல்லவும் லைவில் சொல்லவும் எனக்கு புரியல ப்ரோ. அப்படி ஸ்பெல் இருக்கா அப்படின்னு நான் திருப்பி கேட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே, இங்கிலீஷில் பார்த்துருந்தா தான் இதுக்கு பேர் அர்த்தம் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு இறங்கிக்கிறேன். அப்புறம் இது ஓப்பன் பண்ண முடியும். எங்கே வரல, அது எங்கே இருக்கு பாருங்க. அவாடா கடாப்ரா அப்படின்னா செத்து மடின்னு அர்த்தமா. ஆக்சுவலாக இந்த தமிழ் டப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், 3 சாபம் வந்து மன்னிக்க முடியாத சாபம் அப்படிம்பாங்க. ஒன்று இந்த செத்து மடிங்கிற சாபம் ஒன்று, இது லாஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி வதைபடுற சாபம், இது கேர்சியோ, வதைபடுறது, ஒருத்தரை வதைக்கிறது. அப்படியே உயிரோடு இருக்கும் போது அவங்களை வதைக்கிறேன், கொன்னுடு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு டார்ச்சரிங் ஸ்பெல் இது. இது வந்து வசியப்படு. ஸோ இந்த 3 ஸ்பெல் இந்த க்ரீன் கலரில் இருக்குது, 3 வந்து டெட்லி ஸ்பெல்ஸ், அதனால க்ரீன். அந்த ரெட்டெல்லாம் இருக்கிறது வந்து ஃபயர் டைப் ஸ்பெல்ஸு, ஒரு ரேஞ்ச் அட்டாக் ஸ்பெல்ஸ் மாதிரி. பர்பிள்ஸ்லாம் வந்து இன்ட்ராக்ஷன் ஸ்பெல்ஸு, இழுக்கிறது, தள்ளுறது, தூக்கி போடுறது, சுற்றுறது, அந்த மாதிரி. எல்லோலாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சேஞ்சை கொண்டு வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன். பறக்க வைக்கிறதாகட்டும், இல்லை ஒரு பொருளை வந்து நிலையா நிறுத்துறது, இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணுறது, இதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ரூமோஸ் தெரியும் அப்சல்யூட்லி வெளிச்சம் தரத்துக்கு, ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அப்புறம் லிங்காடிய லிவியோஸா அந்த படத்துலேயே ஃபஸ்ட்டு மூவிலே வந்துடுற ஒரு பேசிக் ஸ்பெல் இது.
ஸோ ஹெர்மைனி கிரேஞ்சர் தான் கரெக்டாக பண்ணுவாங்க. முதல் ட்ரைலேயே வந்து ராணை வெறுப்பேற்றுறதுக்கு கரெக்டாக பண்ணி கிரிஃபண்டோருக்கு 5 பாயிண்ட்ஸ் வாங்கி தருவாங்க. ஸோ அதுதான் அந்த மாதிரியான ஒரு இதுதான். மேக்ஸிமம் அந்த கதைக்கு க்ளோஸ் டு எடுத்திருக்காங்க. ஏன்னா கதையவே அப்படி எடுக்க முடியாது, அது நல்லா இருக்காது. இதுக்கு ஒரு தனி ஸ்டோரி லைன் கொடுக்கணும்ல ப்ரோ, அதனால அதே மாதிரி இதுவும் சம்திங். ஹிப்போகிரிஃப், பக்பிக், ஒயிட் கலர், இதுலேயே பிளாக் இருக்குது நம்மகிட்ட. நான் வச்சுருக்கேன் பிளாக், நான் வச்சுருக்கேன். ப்ரூம் இருக்குது. சிம்லர் சேம் ஸ்டோரி பட் வேற ஒரு கதைக்களம் அப்படின்னு வச்சுக்கலாமே. கதை நடக்கிறது ஒரே இடம் தான். ஆனால் என்னன்னா ஹாரி பாட்டர் வந்தது இந்த கேம் இருக்க டைம்ல எனக்கு 100 வருஷத்துக்கு அப்புறம், இது 100 வருஷத்துக்கு முன்னாடி, அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து 1990 வச்சுக்கோங்க. அந்த ஹாரி பாட்டர் மூவி 1990 நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 1818 நடக்குது, 1820 நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன் டைம் தான் பார்த்தேன் ப்ரோ. ஒன் டைம் தான் பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துருக்கேன். நல்லாயிருக்கும். புது படத்தோட பழைய படம் பார்க்கும்போது ஒரு மாதிரி மைண்ட் ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கும். ஏன்னா நமக்கு என்ன நடக்கும்னு தெரியும். அது ஒரு மாதிரி மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நான் மல்டிபிள் டைம்ஸ் பார்ப்பேன். இப்போ கொடுத்தாலாம் பார்ப்பேன், பட் அது எங்கேயோ அழிச்சிட்டேன். ஃபைல் டெலீட் பண்ணிட்டேன். ஏன் அடியில் காட்டுது? இதுக்கு மேலே எனக்கு அடியில் போக. மேப் சேம்பரா? ஓகே ஓகே, மேப் சேம்பருக்கு போகணும். மியூசிக் பாருங்க, சூப்பராக இருக்கு. அண்ணன் வரார், வழிவிடே. தம்பி ஓரம் போங்க. இப்போ ஹிப்போகிரிஃப்ல வரேன், ஓரம் கூட போக முடியும்னா என்ன அர்த்தம்? இந்த கிறிஸ்மஸ் எஃபெக்ட்டுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கு. We should speak with Mr. Bickle's friends. நம்ம I கூப்பிட்டா believe I டாஷா. can sneak away without drawing my mother's eye. Meet me near Hogsmeade and we will devise a plan. I think I know Happy how and Kupra. where to approach the centaurs about protecting the Snidgets. ஓகே. Meet me in the Forbidden Forest. ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்ல ஸ்னிஜெட்ஸ் இருக்கான். மேபி பார்க்க போகிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். சரிங்க, நான் வந்து ரூம் ஆஃப் த மேப் ஆஃப் சேம்பர் போயிட்டு வந்துடுவோம் ஒரு தடவை. ஏன்னா லார்ட் ராக்னராக் என்ன பண்ண போகிறோம்? வில்ல வந்து இந்த லார்ட் வால்டமோர்ட்ல ராக்னராக் வில்லன் ப்ரோ. வில்லன் பேர் வந்து ராக்னராக் அண்ட் தென் ரூக்குட். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தான் பார்க்கணும். ஓகே, இப்போ ப்ரொஃபஸர் ஃபிட்ஜ் வரணுமே. இது பாருங்க, ஒரு குறிப்பிட்ட மேப்போட ஒரு குறிப்பிட்ட இடத்த செம்மையாக கொடுத்துருக்கான். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக திருப்ப ஜென்ரேட் ஆகுது. ஆக்சுவலாக அந்த டாட்ஸ் திரும்ப ஜென்ரேட் ஆகுது. வந்துட்டேன் மேடம். ஹாய், லாங் டே நோ சி. எப்படி இருக்கீங்க? Hello, Professor. I have news. The goblins are looking for something. Another repository. They've built drills to help with their search. Most troubling. Are these repositories like the broken container I found at Rookwood Castle? They are. I fear we have no time to lose. Have a look at the map. Fortunately, the next trial is fairly nearby. It's Hogwarts. As you know, I was headmistress in my time. My portrait hangs in the headmaster's office. In fact, I witnessed Professor Black learn of your arrival. And I'll confess that I wondered about you. Wait, is the next trial in the headmaster's office? Headmaster's office la da adutha trial. I had hoped that when the time came, the occupant of that office would be of help to us. Unfortunately, this headmaster seems wildly unconcerned with anything but himself. You'll need to access the office while he's away. I understand. Oh, Black வெளிய Very well. போனதுக்கு அப்புறம் அதை access பண்ணி We'll என்ன find பார்க்கணும். some way to get in. Good. I shall meet you in my portrait there. Until then. ஓகே, இவங்க ப்ரொஃபஸரா இருக்கும்போது, ஐ மீன் இவங்க ஹெட்மிஸ்டர்ஸா இவங்க காலகட்டத்தில் இருக்கும்போது இவங்க போர்ட்ரேட் ஒன்று அங்கே இருக்குது. ஆக்சுவலாக இவங்க எல்லாமே இறந்துட்டாங்க 100 வருஷத்துக்கு முன்னாடியே.
ஸோ இவங்க போர்ட்ரேட்ஸ் மூலயமா இவங்க பேசுகிறாங்க, மேஜிக் மூலியமாகவும் இவங்களோட போர்ட்ரேட்ஸ் மூலியமாக இவங்க பேச முடியும். இவங்க போர்ட்ரேட்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே இவங்க ஞாபகங்கள் இருக்கும். இவங்க ஞாபகத்தை வச்சு தான் பாஸ்ட் நடந்தது, ஃப்யூச்சரில் இப்போ நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதும் ஒரு கனெக்டடான ஸ்டோரி இது. ஆக்சுவலாக எனக்கு இப்போ இப்படிதான் புரிஞ்சிருக்கு. ஆனால் இதான் ஸ்டோரியான்னு தெரியல. நம்ம ஒரு விளக்கம் ட்ரை பண்ணுவோம், கதையை ரெஃபரன்ஸ் பார்ப்போம். நமக்கு புரிஞ்சது மாதிரி எல்லாத்துக்கும் இதே தான் புரிஞ்சுதான் ஒரு டைம் கனெக்ஷன் பார்த்துட்டு ஒரு வீடியோ போகிற ட்ரை பண்ணுறேன். நான் ஒரு ட்ரை பண்ண ஆரம்பிப்போம் கொஞ்சம் கொஞ்சம். ஓகே, மேலே போகணும். ஹெட் மாஸ்டர் ரூம் எந்த பக்கம்? நான் போனதே இல்லை. மேக்ஸிமம் இடம் வந்து படத்தில் இருக்க மாதிரியே கொடுத்துருப்பாங்க ப்ரோ. அது ஒன்று இதில் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. இதுக்கு தான் பாதை. கமெண்ட் கேஸ் பார்த்துருங்களா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. புதுசாக பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இது ஒரு லைக் சேனலில் ஹாக்வர்ட்ஸ் லெகசி ஒருத்தர் போட்டுனுக்காரு. காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம, அப்படி இல்லை பச்சை தண்ணி குடிக்கலன்னு சொல்ல முடியாது, சாப்பிட்டு வந்துட்டேன். இருந்தாலும் சொல்கிறது அப்படியே சொல்லுங்க, பச்சை தண்ணி கூட குடிக்காம. ஓ மை குட்னஸ். ஓ இது என்ன நிஜமா நம்ம கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற மாதிரி இது அப்டேட் ஆகுதா? இல்லை எனக்கு புரியல, நான் எதுவும் அப்டேட்டும் பண்ணலையே ஹாக்வர்ட்ஸ் லெகசியை. ஓ மை காட். யோ இதெல்லாம் போன லைவ்ல இல்லைங்க, இது நிஜமான என்ன ஒரு 7 டேஸ்ல இவ்வளோ வந்துருச்சாண்ணே, எனக்கு புரியலையே. ஓகே ஏதோ லெட்ஸ் நான் ஒரு படிக்கிறேன், வாரமாக போய் படிக்கணும். இங்கே வந்து உட்காந்துருக்கிறான். ஓகே ஒன்றும் இல்லை. டே பாய்ஸ் ஃபைட் பண்ணுங்கடா பார்ப்போம். போடு, அவன் தலையிலே போடு. இன்னொன்று இன்னொரு காலு. அவ்வளோதான், இன்னும் 2. சூப்பரு, அவ்வளோதான். என்ன நடக்குன்னு தான் தெரியாது. ஆவுன்னா அடிச்சுப்பானுங்க அவனுங்க 2 பேரும். ஆனால் என் ஓட்டம் தான் டவுன் ஆவான், அவன் ஜாலியாக போய் நிற்பான். இப்போ போயிட்டு இந்த 2 பேரும் நல்லா இருப்பானுங்க பாருங்க, ஜாலியாக இருப்பானுங்க. இது வந்து ஸ்லிதரின் போகிற வழின்னு நினைக்கிறேன் இல்லையா? இது காமன் லைப்ரரி. ஓ நிஜமாலுமே நல்லா இருக்குங்க. ஓ மை காட், அந்த டிராகன் வால் மூவ் ஆகுது, மூக்கில் புகை வருது. ஐயோ அந்த டிராகன் இப்போ அவரை கடிக்க போகுது. இல்லை எனக்கு வேற வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். சாரி. ஓப்பன் பண்ணுங்கப்பா. இல்லை இது செக் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து நம்ம டைம்க்கு ஏற்ற மாதிரி அப்டேட் வருமா, இல்லை வந்து இது ஸ்டோரியிலே அப்படி வருதான்னு தெரியல. ஆனால் கிறிஸ்மஸ், நமக்கு கிறிஸ்மஸ் வரப்போகுது. அந்த செட்டில் அந்த டெக்கரேஷனில் இருக்க பாருங்க, ஹாக்வர்ட்ஸ் ஃபுல்லாகவே அந்த டெக்கரேஷன் தான் இருக்கு. பிளாக்கோட ஆஃபீஸ் போகணுமே, 30 மீட்டர் மேலே ஒரு ஃப்ளோர் ஏறணும். பொண்டாட்டி புருஷனை துரத்தி கொண்டு போகும் தருணம். ஃபிட்ஸ்ட்டை போய் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபிட்ஸ்ட்டை போய் சொல்கிறது. அதாவது லாஸ்ட் ட்ரையல் வந்து இந்த மாதிரி ஹெட் மாஸ்டர் ரூமில் இருக்குது. ஹெட் மாஸ்டர் நீங்கள் எப்படியாவது உஷார் பண்ணி கூப்பிட்டு போயிடுங்க. ஐ மீன் அவரும் ஆம்பளை தான், ப்ரொஃபஸர் பிளாக்கு. ஸோ கூப்பிட்டு போயிட்டீங்கன்னா நான் உள்ளே போய் அந்த ட்ரையலை முடிச்சிடுவேன் அப்படின்னு. The keepers have shown me where the next trial is. Has something changed? Lodgok and I have learned that the goblins are searching for another repository, like the one we saw at Rookwood Castle. And I discovered that they're building massive drills to help in their search. Professor Fitzgerald seemed very concerned. I see. Ranrock clearly knows even more than we suspected. And sir, there's something else. Lodgok knew Miriam. He knew Miriam? They encountered each other at Rookwood Castle. She was doing research. That's where she found the container with the port key. He liked her so much that he let her leave with it, despite orders from Ranrock. I don't know what to say. She could win over almost anyone. I want to hear more of this. And in fact, I'd like to speak with Lodgok directly. But we've no time now.
Where is the next trial? Believe it or not, it's in the headmaster's office. Incredible. Very well. You'll need the password to get past the stone gargoyle. The headmaster's house elf will know it. I don't know the headmaster's house elf. Will he even speak to me? I imagine he's loyal to the headmaster. He is. So you'll need a disguise. I have just the thing. A polyjuice potion. You'll look and sound like Professor Black. Wait, doesn't polyjuice potion require a bit of the person you want to change into? And take ages to brew? It does. So how do you already have polyjuice potion to change into Professor Black? One never knows when such a thing may come in handy. Let's just say I felt the need to be prepared for anything after my fruitless trip to the ministry on his behalf. Now, time is of the essence. Drink up and I shall explain more. Actually, polyjuice potion குடிச்சிட்டு Professor Black மாதிரியே வந்து அங்க போய் நடிக்க சொல்றாரு Professor Fitz. போச்சுடா. Oh no. Okay, nice. Max Jerry, hi bro, welcome to How do you feel? Incredible. I won't forget that taste anytime soon. How do I sound? Convincing. I've taken the liberty of transferring your robes. As we discussed, you'll need the password from Scrope, who could be anywhere in the castle. You might look for Professor Kagawa. She's taken to badgering the poor elf about Quidditch in the hopes that he can convince Black to change his mind. Thus far, unsuccessfully. I see. But what if Professor Black sees me? Leave him to me. I shall tell him where to meet a liaison from the ministry in Hogsmeade. That should give you plenty of time. Thank you, Professor. I suppose we'll meet again in the map chamber. It's rather strange to hear gratitude coming from Professor Black. I'll see you there. Now to find the headmaster's house elf. சாரி கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். ஆனா ஹாக்வர்ட்ஸ் லெகசி ஃப்ரீ கொடுத்த கேம் இல்ல. அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்ன காசு கொடுத்து வாங்கின கேம் ப்ரோ அது. நீங்க கிளைம் பண்ணிட்டீங்களா ஹாக்வர்ட்ஸ் லெகசி? ஃப்ரீயா எபிக்ல விட்டுருக்காங்க. பண்ணினா போய் மறக்காம பண்ணிடுங்க. ஐயோ சாரி ப்ரொஃபசர் பிளாக்கா இருந்துட்டு ஓடக்கூடாதுல. இல்ல ஓடுறோம். Do you have a moment, Professor? Okay. Professor, I was hoping to catch you. Places to be, Professor Sharp. Places to be. Of course, sir. Only you asked me about a particular potion, and I did? Particular potion. I did, yes. Well, spit it out, Sharp. I don't have all day. Probably best not to discuss it here, sir. Okay, இங்க சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா. I assure you, Sharp, you may speak freely. Very well. I've brewed the cure for boils you wanted. I can drop it by your office when it's convenient. Of course, yes. No need for all the cloak and dagger. Simply have a student deliver it. A student. Very well, sir, if you insist. I do. And thank you, Sharp. I just hope you've brewed enough for all my Steamல boils. ஃப்ரீயா விட்டுருக்காங்க claim பண்ணிட்டேன். Steamல the epic game to determine which student gets this rather unenviable task. Has anyone seen my ivory-handled hand mirror? Of course you haven't. You call that a shine on those boots? Do better. What could the headmaster want? எனக்கு என்ன வேணும் உனக்கு என்னடா கொக்காம காப்பி படிடா டேய். நான் ஹெட்மாஸ்டர்ல ஹெட்மாஸ்டர் கூச்சு தான் போகணும். When I witness what passes for magic in these halls, Headmaster? Here, what could he want? எனக்கு if you must speak with me, consult my secretaries or what have you. Professor, a word? Professor Black, again, it is not too late to reconsider your decision regarding Quidditch. We could still have trials and a somewhat shortened season. It would be better than none at all. But the injury, Madam Kagawa. Professor, more than one student has taken a bludger to the head on our pitch. I dare say it knocked some sense into them. And they are fine now.
The fact that it happened to be a pureblood, well, that's no reason to... What nonsense! That you would trivialize the health of a student over a silly game. A silly game? ஒரு குழந்தைமா விளையாட்டுக்கு impossible மாணவர்களை sometimes. அடி வாங்க சொல்றீங்கங்கிற மாதிரி. I've a ஏன்னா good இது mind to பிடிச்ச write to the விளையாட்டா உயிர் Department of போறதுக்கே Magical வாய்ப்பு Games இருக்கு and அந்த மாதிரியான Sports at இது. the Ministry about you. ஆக்சுவலா நிக்தா லாஸ்ட் டேட் ஆக்சுவலா எபிக் கேம்ஸ்ல நிக்தா முடியுது. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிளைம் பண்ணாம வச்சுருந்தா மேக்ஸ் ப்ரோ சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸை கிளைம் பண்ண சொல்லுங்க. பிசிடினாலும் பரவாயில்ல, ஃபோனில் ஐடி கிரியேட் பண்ண சொல்லுங்க. எபிக் கேம்ஸில் பண்ண சொல்லிட்டு அதில் வந்து கிளைம் பண்ணிக்க சொல்லுங்க. நீங்க என்னனாலும் பண்ணுங்க. You have better things to do with your time. Now, where's my elf? Good day, Professor. And I spotted Scrope in the Great Hall. Great Hall இருக்கனா? I wonder why. இவன் நம்ம Good day, மதிக்கலையா? Madam Kagawa. ககாவா? கொஞ்சம் நவருங்க அந்த பக்கம். ஓஹோ. What did we do to deserve him as a headmaster? Oh. இங்க ஏதோ இன்டராக்ஷன் இருக்கே. Stand proud, purebloods. The future is yours. ஓடும்போது வளரிட்டே ஓடுறேன் வேற. Guys, இது என்னடா ஞாபகம் இருக்காது? படம் பார்த்தவங்களுக்கு தெரியுது என்னடான்னு. Are you all right? Look like you've seen a ghost. If only. Okay, wand use பண்ண முடியலனால. I wonder almost daily why I accepted this appointment from the ministry. Okay. Professor, I Hi, need madam. to speak to you. Hello, Professor Black. Ah, Professor Weasley. How delightful to see you. Sir? Since I have you here, I wondered if I might speak with you about Professor Fig. Oh, very well. I've decided to give him a bit more leeway with his time. Leeway, Professor? Leeway Are you now? sure that's wise? I confess I do worry for his students. He's rarely here as it is. Okay. Secret ministry matters and I realize that. And I'd like to keep it that way. I see. But sir, if I may, I am wary of how much time the new fifth year seems to be spending away from the castle, supposedly on Professor Fig's behalf. I've heard unsettling rumors of their escapades. Everything from sneaking into the Forbidden Forest to confronting Ranrock's loyalists and Rookwood's lot. What? Goodness. You cannot believe everything you hear, Professor. No, you cannot. I mean, I shall keep an eye on Fig. You simply keep doing the wonderful job that you're doing. Simply wonderful. wonderful. Well, Thank you. Thank you. But I'm happy to look into... Good. That'll be all, Weasley. I mean, Professor Weasley. Good day. Okay. தப்பச்சாச்சு இவங்க கிட்ட எப்படியே தப்பச்சாச்சு. Learn the password from leeway for Professor Fig. I shall never understand that man. Okay. Hey, ரூமே செமையா இருக்குங்க இது. என்ட்ரன்ஸ்ல இருக்கு. Oh my god. Guys, இதுதான் guys frame. என்னடா frame? இதுதான் நம்மளே frame. சாரி எஸ்கேப் கொடுத்துட்டேன். படத்துல அதாவது நிறைய வின்டர் சீசன்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சிருக்காங்க. நைஸ். வெரி கிறிஸ்மஸ் ட்ரீ. Scrope's performance as his house elf. no doubt in Scrope's mind. Scrope! Oh, greetings, Master. Remind me of the password to my office. Oh, but Master made Scrope swear never to tell anyone. Even Master himself. Master கேட்டான்னு சொல்லக்கூடாதான். டேய் என்னங்கடா அது? Bro, next trial is hidden and seek ரொம்ப கஷ்டம். Be careful. And அதுக்கு அப்புறம் கஷ்டமா இருக்கும். Next trial is hide and seek ரொம்ப கஷ்டம். Be careful and அதுக்கு அப்புறம் கஷ்டமா இருக்கும். அடுத்த ட்ரையல் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ங்கறீங்க. பார்த்து போணும்ங்கறீங்க. தேங்க்ஸ் ப்ரோ அலர்ட் பண்ணதுக்கு. பார்த்து போய்டுவோம். You dare questioning me, I give
சேஞ்ச் பண்ணேடா. ஓகே, நீ என்னையவே கேள்வி கேக்குற? Question me. I've a mind to give you a matching set of ears. Yes, sir. Of course, sir. Scrope begs forgiveness. It is the Black family motto, Master. Right. Of course. Master does remember it. முதலாளிக்கு அது ஞாபகம் இல்லையா? Family region to do with strength. It's pure bloods forever, isn't it? Close, Master. Scrope thinks Master is indeed testing Scrope. Oh, hide and seek aprom toughana battle always pure. Pure blood. Obviously. And of course, as Master knows, in French. Sorry, முடிச்சிட்டீங்களா? Yes, of course. I order you to pronounce it for me. Okay. But Master knows that Scrope's French is most pitiful. Very well. Toujours pur. Ha! Toujours. Thank you. Never speak of this conversation with me or anyone else. Of course. Okay, என்கிட்ட இது Scrope shall try his best to keep out of Master's way. Okay, Frenchல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாரு black. அது என்னன்னு Polyjuice potion's wearing off. I best get out of sight. Okay, Polyjuice potionோட எஃபெக்ட் முடிய போகுது. ஆனா சூர் நிறைய இருக்கே. ஐயோ வகை வகையா வச்சிருக்காங்களே. நான் என்ன பண்ணுவேன்? ஐதுப்பா யாப்ப வருது. Polyjuice potion போறதுக்குள்ள எங்க போய் ஒளிஞ்சிரணும். போடுறா கைப்புள்ள. Made it just in time. It's wearing off. Fig was right. I can't believe it worked. Now, to speak the password to the gargoyle. Okay, gargoyle ta poi pesanum. Revelio. ஒரே நிமிஷம். அப்போ இது ஹெட் மாஸ்டர்ஸ் ரூம் இல்லையா? Alohomora. Okay. ஓகே, இப்போ நமக்கு பாஸ்வேர்டு என்ன தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டுட்டு உள்ளே போகணும். பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி உள்ளே போகணும். ஓகே, கரெக்டாக யூஸ் பண்ணும்போது இப்போ ஹெட் மாஸ்டர் வருவாராம். இப்படி இருக்கும், செமத்தியாக இருக்குது. இதெல்லாம் மிஸ் வீஸ்லி வருவாங்களாம். என் கணிப்புக்கு சொல்கிறேன். இவனுக்கு வேற கைத்தட்டி அவனை ஏதோ எதுக்கானாலும் கைத்தட்டி விளையாடுறானுங்க அவனுங்க. இதுவும் மூவி பார்த்துருந்தவங்களுக்கு நல்லா தெரியும். இதுவும் ஒரு மாதிரி கோளாறான ஒரு ஃபேவரட்டான இடமும் கூட. ரொட்டேட்டிங் ஸ்டார்ஸ் தான் ஃபார்ம் ஆகுது பாருங்கள் மேலே. அதுவே ஃபார்ம் ஆகும். ஆள் வரும்போது அது ரொட்டேட் ஆகும். இது வந்து இப்போ தான் அப்படி கால் வைக்க வைக்க அப்படி வரும். ஃபுல்லாக வந்துடுச்சு. இது வந்து கிரிஃபிண்டோரோட இது. ஆனால் என்னன்னு தெரியல. இது ஒன்றும் சிம்பிள்ஸ் எனக்கு புரியல. இது என்ன கணக்குன்னு புரியல. ஆனால் இது மல்டிபிள் இடத்துல இருக்கு. பட் அந்த சிம்பிள்ஸ்க்கான மீனிங்கோ இல்லை அந்த சிம்பிள்ஸ் வச்சு என்ன பண்ணணுங்கிற ஐடியாவே இல்லை. ஆக்சுவலாக இது இன்னும் எவ்வளோ தூரம் போகும் மேலே. ஓகே, இவ்வளோ டெடன். இன்சென்டிவ் எவ்வளோ தூரம் போகுது பிறகு. ரொட்டேட்டிங் ஸ்டார்ஸ் ஹாக்வர்ட்ஸ் லெகசியில் கிடையாது. ஆமாம் ப்ரோ, இது ரொட்டேட்டிங் ஸ்டார்ஸ் இல்லை. ஆக்சுவலாக வருதுல்ல அந்த லொக்கேஷன், பட் வேறு மாதிரி கொடுத்துருக்கான் அவ்வளோதானே தவிர்த்து. கைண்ட் ஆஃப் இது ரொட்டேட்டிங் ஸ்டார்ஸ் தானே. கைண்ட் ஆஃப்னா அந்த படத்தில் இருக்க ரெஃபரன்ஸ்ன்னு சொல்ல வரேன். அது ரொட்டேட் ஆகல, இது ஸ்பான் ஆகுது ஒரு மாதிரி. போர்ஷன் தரான். இது கொஞ்சம் நீட்டாக இருக்குப்பா. இந்த இடமே ஒரு மாதிரி ரொம்ப நீட்டாக செஞ்சுருக்காங்க பாருங்க. எல்லாரும் ஒரு அட்டென்ஷன் போடுவாங்க. நினச்சேன் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கேன்னு தோணுச்சு.
சென்டூரஸ் ஆர்மர். அதாவது குதிரை பாதி மனுஷங்க பாதி இருக்கக்கூடிய அவங்க போட்டுக்கிற ஆர்மர்ஸ். ஓகே. ஹவுஸ் எல்ஃப் ஆர்மர். ஓ டோபி மாதிரியான கேரக்டர்ஸ் போட்டுக்கூடிய ஆர்மர்ஸ். Lumos. Goblet of fire castle. இது பார்த்தா இந்த கோப்பை வச்சுக்கிற இது மாதிரி இல்ல, விசார்ட் கோப்பை வச்சுக்கிற இது மாதிரி. ட்ராஃபிஸ் ரூம் கைட் பேஜ். இங்க பின்னாவுது. ஓ ட்ரோல்ஸ் ஆர்மர். அதேங்கப்பா பெரிய விஷயம் தான். ஆக்சுவலாக இது இப்படி தான் கண்டுபிடிக்கணும். மல்டிபிள் டைம்ஸ் ரிவாலியோ போட்டு சவுண்ட் எந்த பக்கம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி போய் பார்த்தா தெரியும். குவிடிச் செட் இதெல்லாம் குவிடிச் தேவைப்படுற செட். இதெல்லாம் இந்த ப்ரூமு உள்ள இந்த பால் இருக்கு. இங்கதான் கேக்குது. Hogwarts herbology reward. Skill in the field of herbology. Special award of 7th year. Hufflepuff. Marble. Garlic. Hey, professor இவங்க தான் ப்ரொஃபஸரா மாறி இருக்காங்க. கார்லிக் ப்ரொஃபஸர். From Mandrix to Misletto and Uba பூபு. அது எப்படி சொல்றது? பூபு டியூபஸா? பபிள் பல்ப்ஸ், பவுன்சிங் பல்ப்ஸ், works with Flora hash expectations. ஓ ஹெர்பாலஜி அவார்டு. அடேங்கப்பா பெருசா இருக்கே இது. ஆனா அவங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா ஒரு இன்ட்ராக்டபிள் வச்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா கார்லிக் மட்டும் பார்த்து தான் போகணும். இதுக்கு இத்தனை டோர் இதுல? அது ஒன்னொன்னு ஒரு ரூமா? ஒரு இன்ட்ராக்டபிள் ஐட்டம். 1851 நடக்கிற ஸ்டோரி கைஸ் இது. ரைட், இது நான் இருக்கோ ஃபர்ஸ்ட் ரூம்ல இருந்து எதெல்லாம் இன்ட்ராக்டபிள் செக் பண்ணிட்டு இந்த பக்கம் தான் கேட்குற மாதிரி தோணுது. இல்லை பின்னாடி தான் கேட்குது. அதாவது சிங்கிள் ஃப்ரேம் இருந்தால் டோர், அது டபுள் வந்து டோர் இல்லை. சிங்கிள் ஃப்ரேமாக இருந்தால் அது டோர். ஆனால் இந்த பக்கம் தான் கேட்டுச்சு. இந்த பக்கம் ஏதோ ஒன்று ரூம் மிஸ் பண்ணிட்டேனா? மேலக்கு இது இருக்கும் போல இருக்கு. 3:42. Lumos. Level 3 வேணும் எனக்கு. Level 2. Hello, Amora.
இங்க தான் சத்தம் கேக்குது ஆனா ஓகே எலும்பு Professor Hecat's the letter. Revelio. Hey, Chinese lamps நல்லா இருக்கு பார்க்கவே அழகா இருக்கு. பக்கா வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இங்க தான் கேக்குது. ஓகே ஓகே. இது வேற எங்கேயோ ஓபன் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன். இது வேற ஏதோ தேவை இருக்கு. That's where I need to speak the password. இது அது இல்ல. யோ வேற மாதிரி. இதுல போய் நம்ம போஸ் வந்து ஸ்பெல் சொல்லணும். whispering the password. Toujours pure. Toujours pure. இது அதுதானே இது அதேதானே வந்துட்டாயா வந்துட்டாயா I wonder if all the elite wizarding families have a motto. Okay. வா யோ இல்லையா மூவி பயங்கரமா ரொம்ப க்ளோஸ் டு மூவி வச்சிருக்கானுங்க. வா சாமையா இருக்கு. லெவல் 3 லாக்கு இப்போ முடியாதா? ஏய் நைசர் வான் கிடைச்சிருக்கு. இதுக்கும் லாக்ட் இது. ஏய் ஹேட் ஹாய். ஷாட்டிங் ஹேட். இங்க ஒன்று இருக்கு. ஸ்லீப்பிங் போர்ட்ரேட்ஸ். எப்படி தூங்கலாம்? எதிரிங்க. ஓ இந்த பக்கம் தாண்டி இப்படி போயிட்டேனோ. வாழ்த்துக்கள் ஸ்குவாட். ஹாய் ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். வாங்க 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 வாங்க. Welcome to the stream. It's good to see you. All thanks to Professor Fig's quick thinking. Now what? Approach the pedestal in the antechamber and read the book that appears. Okay. What can I expect to find in the book? A story. I cannot say more. Okay, you may recognize some elements of it, as I was inspired by a tale with which many wizarding children are familiar. Okay, very well. I suspect there will be more to this than reading a book. Your suspicions are correct. We shall speak when you are finished. Okay, the கதையை படிச்சிட்டு அதுக்கு அப்புறம் வர சொல்றாங்க. Master's knows all this time. Crave boils on file. அப்படினா ஓகே. ஆக்சுவலா இங்க தான் வந்து ஃபீனிக்ஸ் இருக்கும். ஃபீனிக்ஸ் பறவை வச்சிருப்பான். ஓகே எல்லாமே மேக்ஸிமம் மூவி ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்கப்பா. நல்லா இருக்கு. ஒரு டீ சாப்பிட்டுப்போம். பாவம் ப்ரொஃபஸர் வந்து பார்த்தா தெரியும் பிளாக் வரும்போது என்ன இங்க வச்சிருந்த டீயா காணோம் அப்படின்னு. That must be the pedestal. Okay. டேய் என்ன உள்ள இழுத்துருச்சு. ஓகே புக்க படிக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல முடியாதுன்ட்டு போயிட்டாங்க. பட் என்ன உள்ள இழுத்துருச்சு.
Professor Fitzgerald, can you hear me? I am here. In this place, you may call me Neve. You shall be witness to a fable. Pay attention. Things are not always as they seem. You must move swiftly and cautiously. Use the tools you encounter to find me. The first you will need is a cloak. யூ பார்த்ததுலே வேற லெவல் டெக்ஸ்சர்ஸ் இது. என்னது இது? யூ இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா என்ன? அட பாவீங்களா. ஆனா அதுக்கு அறிவு வேணுமோ? என்கிட்ட இல்ல, அது வேற விஷயம். அண்ணே சரியா டைமிங்ல வர டெக்ஸ்சர்ஸ் ஒரு வேற லெவல்ல இருக்குது. யூ ரியல் டைம்ல மூவ் ஆகுது அந்த. ஏய் வெயிட் வாஸ் நீ சோ கூலா கொலை பண்ணிட உன்னை. அவன் என்ன கவலையில இருக்கிறான், உனக்கு என்ன கவலை பத்தியா? டேய் சூப்பரா இருக்கு டெக்ஸ்சர்ஸ்ங்க பாரு. In this place as in life, death takes many forms. Avoid each of them at all costs. Okay. அதாவது அவங்க கண்ணில் படாம நான் அந்த பக்கம் போனேன். இதுதான் ஹைட் அண்ட் சீக்னு அவர் சொன்னாரா? ரைட்டு. திரும்பாம இருப்பானா? காமிக் ஸ்டைலா இருந்தாலும் இது ஒரு மாதிரி வித்தியாசமான காமிக் ஸ்டைலா இருக்கு. I should have run when I could. I'd be free by now. அவங்க எல்லாம் சபிக்கப்பட்டிருக்காங்க ஒரு மாதிரி. ஐயோ நல்லா இருக்குங்க இந்த டெக்ஸ்சர். This is my chance. I'm coming, Neve. நீச் பார்க்க போணும் இப்போ. இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போக முடியாதனால அவன் திரும்ப மாட்டேங்கிறான். ஸ்ட்ரைட்டாக தான் பார்த்தா நிற்கிறான். பாதை அப்படி ஏறி போக முடியுமா? இல்லை ஏறி போக முடியாது. யூடியூபர் தான். சரி யூடியூபர் தான் பே பண்ணி ஃப்ரீ கேம் ப்ளே பண்ணுறீங்க. என்னங்கிட்ட நீ வாங்கி கட்டிக்கிறதுக்குனே நீ வருவ. டெக்ஸ்சர்ஸ் எவ்வளோ இதாக இருக்குது அதெல்லாம் பாடுறான்னா உனக்கு இதுதான் முக்கியமாக போச்சு. என்னை கலாய்க்கிறது இவன் வேற ஒருத்தன். I need to time this just right. என்ன பண்றான் அவன்? எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன், என்ன பண்றீங்க? இவன் அந்த பக்கம் போயிட்டான். இல்ல இவன் இப்போ வரான். ஆட் வருது ப்ரோ பாரு. கலாய்க்கிறீல்ல பாரு. இப்போ வந்து 2 பேரும் போகணும். டேய் போடா, உன் டைமிங் தான்டா. பார்த்து வானோ. I see a staircase straight ahead. ஓகே, அவனை தாண்டி போகணும். இங்கே ஒருத்தர் இருக்கான். அவன் போயிட்டான். என்னங்கடா வில்லனுங்க நீங்களா? என்னடா பார்க்குறீங்க?
ஒழுங்கா ஒரு இடத்த காட் பண்றானுங்க. Oh my god. Death. சாவியே நேர் பார்க்க மாட்டாங்கற மாதிரி. Okay. How could this happen? இது எப்படி நடந்ததா? எப்பா டெவலப்பர் தான்மா, டெவலப்பர் டெக்ஸஸ் பார்த்த வேலை இது. எப்படி இருந்து எங்கடா ஏதா? Perhaps they won't be able to find me if I go up there. லேடர்ல போணுமா? அது எப்படி ஓபன்ல நிக்கும்போது வருவாங்க அவங்க பறந்து. ஓகே. அதுக்கப்புறம் எங்க போவ? டெத் டாக் மாடல்ஸ் 16 மீட்டர். ஓ இப்படி இருக்கு பாதை. ஓகே பாதை இருக்கு. It's scary but it is interesting to watch with Pori bro. They're gone. For now. Okay. I need to get out of here. Where could Neve be? இவ ஒளியத பத்தி நீதா ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கல, அப்புறம் எது கத்தி நிக்கிற? சும்மா இரு கொஞ்ச நேரம். உக்காமக்கா நானும் பார்த்தேன். Too many. I must cross this road as fast as I can. சும்மா தான் இருடி வந்தற போறானுங்க. வெயிட் பண்ணு. இவ்வளவு தூரம் வந்துட்டு கரெக்டா அவன்கிட்ட போய் மாட்டணும்னு நான் விரும்பல. அவன் எப்படி போறான்னு பாரு. அடங்க கொய்யால இறை சும்மா இருடி. ஒருத்தி அவனுக்கு எவ்வளவு தேவலாம் போல இவன் கூட நிக்க முடியாது. ஓ கரெக்டா இந்த மூதேவி திரும்புது. போலாம். ஏய் சும்மா இருடி ஒருத்தி. That's where I need to go, but I need to find a way past them. இப்படிதான் போகணும். ஆனா இவன் இப்படி பார்த்து நிக்கிறான், எப்படி போறது? பா ரத்தி கொன்னு கூச்சிருக்கானுங்க. ஓகே death. Nothing this way but more danger. There must be another way to find you. இந்த பக்கம் போறது ரொம்ப ஆபத்தானது. வேற பக்கம் வேற டைரக்ஷன் போணும். I need to turn back. There's no getting past. You did seriously? That doorway looks like the only safe way forward. Closed tight. No way but forward, I suppose. மாட்ட முட்ட கூடாது. இருக்கான் போயிட்டான். திரும்பினா நான் போயிடுவேன் அந்த பக்கம். நீ பாட்டும் வேலையை பார்க்கலாம். Now's my chance. நான் அப்படியே போறேன். ஓகே காக்கா பறந்து போங்க. போய் வில்லன்ட்ட போட்டு விடுங்க, இங்கதான் இருக்கேன்னு. ஓகே வந்தாச்சு. That's the way forward. Mysterious block. Can this be? I think I'm invisible. Oh no. இது வந்து அந்த இதுப்பா மரணத்தை வென்ற கதைகள்ல வர இன்விசிபிள் கிளாத். ஹாரி பாட்டர் அவங்க அப்பா கொடுத்துட்டு போன ஒரு விஷயத்துல இதுவும் ஒண்ணு. அது நம்மள இதுல ரெஃபரன்ஸ் வச்சிருக்கீங்க. அப்போ எல்ரவன் கண்டிப்பா இருக்கணுமே. அப்போ மேற்கொண்டு வர கதையில இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ பிரச்சனை. நம்ம யார் மேலும் தைரியமா நம்ம போகலாம். யார் கணக்கும் பெருசா பட மாட்டோம். பட்டாலும் தெரிய மாட்டோம், அது வேற விஷயம். எனக்கு இந்த டெக்ஸ்சர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. டெக்ஸ்சர்ஸ் பார்ட்டிகல் எஃபெக்ட் பயங்கரமா இருக்கு. ரூம்குள்ள போய் போகணுமா இல்லை சுத்திட்டு போகணுமா தெரியலையே.
இதுவும் இல்லை. இல்ல நான் வந்து முன்னாடியே போலாம். Can't see me at all. I can get closer to them. அவ்வளவுதான், ரொம்ப ஜாலியா போலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா இது வந்து இன்விசிபிள் கிளாத். ஸோ மரணத்தாலே பார்க்க முடியாத ஒரு. This is the way forward. Finally free. Now, where are you, Neve? நீத் எங்கன்னு பா. ஃபுல் ஒயிட். You have won death thus far, but have yet to find me. Keep searching, but this time you will be unable to hide. Wield the wand you see before you. Do not squander its extraordinary power. மிஸ்டீரியஸ் வாண்டா. எல்டர் வாண்டு. கேப் கிடைச்சிச்சு, வாண்ட் கிடைச்சிச்சு. இன்னொரு ஸ்டோன் மட்டும் வேணும். ஆத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டோன். ஓகே, ஃபைட். கம் ஆன் பாய்ஸ், ஃபைட் சீக்வென்ஸ். மணி 4 ஆச்சு. 4:30 மணிக்கு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ லைவ் இதோட முடிச்சுக்கலாமா? அடுத்த லைவ் ஃபைட் சீக்வென்ஸ்ல ஆரம்பிப்போம். என்ன சொல்றீங்க? ஏன்னா திரும்பி 6 மணிக்கு லைவ் வரணும். 6 மணிக்கு போக்கிமான் யூனிட் போடணும். ஸோ அதனால் லைவ் இதோட முடிச்சுக்கலாம். 4:30 மணிக்கு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ யூடியூப்லேயும் இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் இருக்கும், இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்கும். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். இதோட நம்ம லைவ் முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆக்ஷன் சீக்வென்ஸ் தான். ஷோராக பார்த்தாவே தெரியுதா? ஷோராக ஆக்ஷன் சீக்வென்ஸ் தான். ஸோ அதனால் நம்ம வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் லாக் ஆகிடுச்சு பாருங்க. டேலண்ட்ஸ் எல்லாமே லாக்டு. ஸோ ஸ்டோரி வந்து 60% முடிச்சாச்சு. நம்ம கொஞ்சம் தான், இன்னும் ஃபியூ மோர் லைவ்ஸ் டூ நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ யார் யார் லைவ் சாட்டில் இருக்கீங்களோ எல்லோரும் பாய் போடுங்க கைஸ். அப்படியே வந்து கிளம்பலாம். ஸோ லைவில் வந்து கலந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ஒரு பாய் போடுங்க, கிளம்புவோம். பாய் நன்னே. வீசி தான் வரேன், வீசி தான் வரேன். ஷார்ட்ஸ் போட்டேன். ஷார்ட்ஸ் கொஞ்சம் அது போட்டு ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஷார்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அது இதாகட்டும். ஸோ ஷார்ட்ஸ் 2 hours கரெக்டாக 2 hours ஆயிடுச்சு. நான் நினச்சேன் 2 hours போட்டால் சரியாக இருக்கும். அப்புறம் 4:30 மணிக்கு ஷார்ட்ஸு, திரும்ப லைவ் போட்டால் சரியாக இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி தான். ஓகே, பாய் கைஸ், பாய்.